ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். எம்பிரான் எந்தை என்னுடை சுற்றம் எனக்கரசு என்னுடை வாணால் அம்பினால் அறக்கர் வெறுக்குள நெருக்கி அவருயிர் செகுத்த எம்மண்ணல் வம்புளாம் சோலை மாமதில் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி நம்பிகால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்ட இந்த தஞ்சை மாமணி கோயில் திவ்யதேசத்தினுடைய ஸ்தல புராணத்தை வெள்ளிக்கிழமை உபன்யாசத்திலே அனுபவித்தோம். தஞ்சை மாமணி கோயில் என்றும் தஞ்சை ஆளி நகர் என்றும் ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த திவ்யதேசத்திற்கு பராசர கஷேத்திரம், அழகாபுரி, கருடாபுரி, சமீவனம் என்பதாகவெல்லாம் ஸ்தல புராணத்திலே பெயர்கள் உண்டு. அதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். ஆழ்வாரிதைய வம்புளாம் சோலை என்பதாக மங்களாசாசனம் பண்ணுகிறார். வம்புளாம் சோலை மாமதில் தஞ்சமாமணி கோயில் என்பதாக மங்களாசாசனம் பண்ணுகிறார். அப்படி ஆச்சரியமான மனம் வீசக்கூடிய சோலைகளாலே சூழப்பட்ட திவ்யதேசம், நிறைய வாசனையை தரக்கூடிய மனத்தை, சுகந்தத்தை, சுவாசனையை பரப்பக்கூடிய புஷ்பங்கள் பூத்து குலுங்கி அந்த வாசனை புஷ்பங்கள் நிறைய மலிந்து கிடப்பதினாலே எப்போதும் மனம் வீசிக்கொண்டிருக்கிற கமகமான கமழ்கிற சோலைகளை உடைய திவ்யதேசம். அதனாலே வம்பு உலாம் சோலை, மனம் உலாவுகிற சோலை என்பதாக ஆழ்வார்தை மங்களாசாசனம் பண்ணினார். இந்த திவ்யதேசத்திலே மொத்தம் 3 கோவில்கள் உள்ளன. எம்பெருமான் 3 அசுரால சம்ஹாரம் பண்றதுக்காக இங்க 3 திருக்கோலத்திலே 3 கோவில் கொண்டருள் இருக்கிறான்னு பார்த்தோம். திருமங்கை ஆழ்வாராலே 3 பாசுரங்களாலும், பூதத்தாழ்வாராலே 1 பாசுரத்தாலும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். நம்மாழ்வார் மணிக்குன்றத்தை என்பதாக ஒரு வார்த்தை அருளி செய்துள்ளார். அது இந்த எம்பெருமானைத்தான் என்றும் இல்லை என்றும் 2 விதமாக இருந்தாலும் இந்த எம்பெருமான் திருநாமம் வருகிறபடினாலே அனுபவத்திற்காக அதையும் சேர்த்துக் கொண்டோமானால் 5 திவ்யதேசம், 5 பாசுரங்கள் இந்த திவ்யதேசத்திற்கு என்பதாக. இந்த திவ்யதேசத்திலே முதல் கோவில் தஞ்சை மாமணி கோயில் என்றும் விண்ணாற்றங்கரி என்றும் சொல்லப்படக்கூடியதான திருக்கோயில். அந்த கோவிலை மாத்திரம் அனுபவித்தோம். பொதுவா எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்துக்கு எதுக்கு வந்தான்? பராசர மகரிஷி தபஸ் பண்ணி அவருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்தான். அவரை ஹிம்சிப்பவர்களான 3 அசுரர்களை 3 வேடம் கொண்டு சம்ஹாரம் பண்ணினான் பெருமாள். அதனால இங்க 3 பெருமாளா எழுந்தருளி இருக்கான். அதெல்லாம் நம்ம அனுபவித்தோம். அதிலே முதல் கோவிலான தஞ்சமாமணி கோயில் என்றும் விண்ணாற்றங்கரை என்றும் சொல்லப்படக்கூடிய கோவிலை பத்தி அனுபவித்தோம். இருந்தாலும் கூட தற்போது ஒரு முறை ஒரு அனுபவத்திற்காக தஞ்சை மாமணி கோயில் என்கிற திவ்யதேசத்திலே அந்த திருக்கோவிலிலே மூலவர் நீலமேக பெருமாள். மழைக்கால மேகமானது எப்படி கார் மேகமாக நீலமேகமாக எழுந்தருளி இருக்கிறதோ அது போல நம்முடைய கண்ணை கவர்ந்து நம்முடைய ஹிருதயத்தை ஆட்கொள்ளக்கூடிய ஆச்சரியமான திருமேனி. அடியன் படத்தை கூட வாட்ஸ்அப் குரூப்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போட்டிருக்க, சேவிச்சுக்கலாம். ஆச்சரியமா உபயநாச்சிமாரோடைய கூட பெருமாளும் பிராட்டியும் எழுந்தருளி இருந்து குளிர கட்டாட்சித்து அனுகிரகிக்கக்கூடிய ஸ்தலம். நீலமேக பெருமாள் வீட்டிலிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். கிழக்கு நோக்கி பார்த்தாப்புல பெருமாள் உட்கார்ந்து இருக்கார். அருகிலே இந்த க்ஷேத்திரம் உருவாவதற்கு, இங்கே எம்பெருமான் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த பராசர மகர்ஷி அந்த எம்பெருமானை சேவித்தது போல விக்கிரகமா நின்றுருக்கார். எந்த பராசர மகர்ஷிக்காக அவருடைய தபஸிலே மகிழ்ந்து பெருமாள் இந்த திவ்யதேசத்திலே சேவை சாதித்தானோ அந்த பராசர மகர்ஷி கர்ப்பகிரகத்திலே பெருமாளை சேவிச்சுருக்கார். தாயார் செங்கமலவல்லின்னுட்டு தனி கோயில் நாச்சியார். பொதுவா இந்த 3 திவ்யதேசங்கள், அதாவது இந்த திவ்யதேசத்திலே இருப்பதான 3 கோவில்களிலும் கோவில் அமைப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய சந்நிதி, அந்த சந்நிதியிலே பெருமாள், ஆழ்வார், ஆச்சாரியால் எல்லாம் சேர்ந்துடுவா. பிராகாரத்தை பிரதட்சிணமா வரைச்ச ஒரே பிராகாரம் தான். ஒரே பிராகாரத்தை பிரதட்சிணமா வரைச்ச தாயார் தனி கோயில் நாச்சியாரா பெருமாளுக்கு வலதுபுறத்துல எழுந்தருளிருப்பா. அதே மாதிரி தாயார் சன்னதிக்கு முன்னாலே ஸ்தல விருட்சம் இருக்கும். இது 3 கோவிலுக்கும் பொதுவான அம்சம். இது அப்படிதான் இங்கும் கூட பெருமாள், உபயநாச்சிமார், உற்சவர் எம்பெருமான்கள், பராசர மகர்ஷி வாழையெல்லாம் சேவிச்சுண்டு வெளியில பிரதட்சணமா வந்தோமானா பிராகாரத்துல
நாம போறச்ச நமக்கு இடதுபுறத்திலே பெருமாள் சன்னதிக்கு வலதுபுறத்திலே ஸ்தலவிருட்சமான மகிழ மரம் இருக்கிறது. அந்த மகிழம்பூ மனம் வீசக்கூடிய மகிழ மரம், அதற்கு முன்னாலே தனி கோயில் நாச்சியாராக தனி சன்னதியிலே செங்கமலவள்ளி நாச்சியார்னு சொல்லக்கூடிய தாயார். தீர்த்தம் பராசர மகரிஷியாலே தேவலோகத்திலே இருந்து கொண்டு வந்து கலக்கப்பெற்ற அமிர்த தீர்த்தம், அமிர்த புஷ்கரிணி. இங்கே ஓடக்கூடிய விண்ணாறு, வெண்ணாறு என்று இரு பெயர்களாலே அழைக்கப்படக்கூடிய திருப்பார்கடல் தீர்த்தம். விமானம் அழகாக இருக்கிறபடியினாலே அழகிய விமானம் என்கிற பொருளிலே சௌந்தரிய விமானம். பெருமாள் பராசர மகர்ஷிக்கு பிரத்யக்ஷம், ஸ்தலவிருட்சம் மகிழமரம். பெருமாள் சன்னதிக்கு முன்புறத்திலே ஆழ்வார்கள், ராமானுஜர், சுவாமி தேசிகன் இவா 3 பேருக்கும் தனி சன்னதி உண்டு. ஒரு சின்ன சன்னதியிலே எல்லா ஆழ்வார்களும் சேர்ந்திருக்கா. ராமானுஜருக்கு தனி சன்னதி, சுவாமி தேசிகனுக்கு தனி சன்னதி. இதுல சுவாமி தேசிகன் உற்சவர் கர்ப்பகிரகத்திலே பெருமாள் உபயநாச்சிமார் உற்சவர்களோட சேர்ந்து சேர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறார். இது ஒரு விசேஷம். பெரும்பாலும் மூலவர் சன்னதியிலே உற்சவர்கள்லாம் சேர்ந்திருக்கிற போது அங்க பெருமாள் உபயநாச்சிமார் அந்த பெருமாள்லயே வெவ்வேறு மூர்த்திகள், யாகமூர்த்தி, போகமூர்த்தி, பலிமூர்த்தி, நித்யோத்சவ மூர்த்தின்னு சொல்லக்கூடிய செல்வர் இவாள்லாம் இருப்பா. அந்த மாதிரி உபயநாச்சிமார் அந்த க்ஷேத்திரத்து பெருமாள் அவருடைய பல வடிவங்கள் இவாளை தவிர வேற யார் இருப்பா? பொதுவா கர்ப்ப கிரகத்துல கண்ணன் இருப்பார், சக்கரத்தாழ்வார் இருப்பார். சில திவ்யதேசங்கள்ல விஸ்வக்சேனரும் இருப்பார், சில திவ்யதேசங்கள்ல ஆண்டாள் உற்சவர் இருப்பா. ஆனா மூலவரோடையே திவ்யதேசத்திலே உற்சவர்கள் நடுவிலே சுவாமி தேசிகன் உற்சவர் எழுந்தருளி இருப்பதுன்றது ஒரு அபூர்வமான ஒரு அனுபவம். அப்படி சுவாமி தேசிகன் உற்சவர் இங்கே மூலஸ்தானத்திலே பெருமாள் உற்சவர் திருமேனியோடைய கூட எழுந்தருளி இருக்கிறார் என்பது ஒரு கண்கொள்ளா காட்சி. சுவாமி தேசிகனுடைய சன்னதி பிராகார சுவர்களிலே சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தை, அவருடைய வைபவத்தை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சித்திரமா வரைஞ்சு வச்சிருக்கா. படங்களாவும் ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கா. அதையும் சேவித்து அனுபவிக்கலாம். இப்படி ஆச்சரியமான திருக்கோயில் இந்த தஞ்சமாமணி கோயில் சொல்லக்கூடிய நீலவேக பெருமாள் சன்னதி. இதை ஏற்கனவே அனுபவித்தோம். இதனுடைய விஷ்ணு ஸ்தலாதர்ஷ தியான ஸ்லோகத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் கூட அனுபவித்தோம். இங்கேதான் விண்ணாற்றங்கரை ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய சுவாமி எழுந்தருளி இருந்தார், அவதரித்தார் அப்படின்னு அவரை பத்தியும் பார்த்தோம். இந்த நீலமேக பெருமாள் சந்நிதி இருக்கக்கூடிய விண்ணாற்றினுடைய கரையிலேதான் யாகசாலையை அமைத்து ஸ்ரீ உவே மகாவித்வான் நாவல்பாக்கம் திருமலை சதுர்வேத சதக்கிரதோ ஐயா குமார தாத்ததேஷ்கன் என்கிற பண்டித சார்வபௌமர், பரமைகாந்தி சார்வபௌமரான ஆச்சாரியர் வேதத்திலே சொல்லப்பட்டதான யாகங்கள் 100க்கும் மேற்பட்ட யாகங்கள், 101ன்னு சொல்றார். அத்தனை யாகங்களை அனுஷ்டித்த சுவாமி. அப்படி அவர் அனுஷ்டித்த வேதத்திலே சொல்லப்பட்டதான வசந்த யாகங்கள் 101க்கும் பெருமாள் யாகசாலையிலே உற்சவர் உபயநாச்சிமாரோடு கூட எழுந்தருளி இருந்து அந்த யாகத்தினுடைய ஹவிசை எல்லாம் ஸ்வீகரித்துக் கொண்டு யாகத்தினுடைய முடிவிலே மங்கள ஸ்நானம் என்று சொல்லப்படக்கூடிய அவபிருத ஸ்நானத்தையும் கண்டருளினான். அதாவது வெண்ணாற்றிலே பெருமாள் தீர்த்தவாரி கண்டருளினான், ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்தருளினான் அப்படின்றதும் வரலாறு. இந்த அவபிருத ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மங்கள ஸ்நானமானது யாகத்தினுடைய அங்கமாக செய்யப்படுவது. யாகம் பண்ணிட்டு பூர்ணாகுதி எல்லாம் ஆனாவிட்டு யாகம் பண்ணி வைத்த வாத்தியார்கள், பன்னிண்ட எஜமானா இவாள்லாம் சங்கல்பம் பண்ணிண்டு ஒரு பிரவகிக்கக்கூடிய நதியிலேயோ கோவில் புஷ்கரணியிலேயோ அவ மூழ்கி தீர்த்தமாடணும். அப்படி அவ மூழ்கி தீர்த்தமாடுறதுன்னு சொல்லக்கூடிய அந்த அவகாகன ஸ்நானம் பண்றா பாருங்க, அதற்கு அவபிருத ஸ்நானம்னு பெயர். அந்த அவபிருத ஸ்நானம் பண்ணா அப்பதான் யாகம் வெற்றிகரமா பூர்த்தி ஆயிடுதுன்னு அர்த்தம். அந்த ஒரு ஸ்நானத்தை பண்ணாம விட்டுட்டா யாகம் பூர்த்தியால அபூர்த்தியா நிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியதான மங்களமான ஸ்நானம் அது. திருப்பள்ளி எழுச்சியிலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சாதிக்கிற போது மாமுனி வேள்வியை காத்து அவபிரதமாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா அப்படின்றதா சாதிக்கிறாரோ இல்லையோ. மாமுனின்னு நீங்க சொல்லக்கூடியவர் விஸ்வாமித்ர மகர்ஷி. அவருடைய வேள்வியை காத்து அப்படின்னா விஸ்வாமித்ர யாக சம்ரக்ஷணம் பண்ணி, அவபிரதம் ஆட்டியன்னா அவபிரத ஸ்நானம் பண்ணுவித்த, ஆடுதல் அப்படின்னா தானும் ஸ்நானம் பண்றது, ஆடுதல் நீராடுதல்னா தான் ஸ்நானம் பண்றது, ஆட்டு வித்தல் அப்படின்னா இன்னொருத்தர் ஸ்நானம் பண்ணி வைக்கிறது. அப்படின்னா விஸ்வாமித்ர மகர்ஷியானவர் நல்ல விதமாக யாகத்தை பூர்த்தி பண்ணி அவர் அவபிரத ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மங்கள ஸ்நானம் பண்ணுமாறு காத்து அருளியவனே, ரட்சித்தவனே. எப்போது? ராமாவதாரத்திலே. எந்த ரங்கநாதன் ராமாவதாரம் எடுத்த பொழுது
பல அசுரர்கள், பல துஷ்டர்கள், பல ராட்சசர்கள் இவாள்லாம் விஸ்வாமித்திரரை யாகம் பண்ண விடாம தடுத்துண்டே வந்த போது தசரதனிடத்திலே போய் இந்த யாகத்தை ரட்சிப்பதற்காக உன்னுடைய குமாரனை என்னோட அனுப்புவாயாக அப்படின்னு கேட்க, தசரதனோ அவன் சின்ன குழந்தை, ஒன்னும் தெரியாது, நான் வேணா வரேன் அப்படின்னா, இல்ல எனக்கு அவன் தான் வேணும், ஏன்னா எம்பெருமான் பகவானுடைய அவதாரம், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே ராமனா அவதாரம் பண்றக்கான்ற ரகசியம் விஸ்வாமித்திரருக்கு தெரியும், தசரதற்கு தெரியாது. சின்ன குழந்தை அப்படின்னுட்டு ஏதான ஆயிட போறது யுத்தத்துல, சின்ன குழந்தை போய் என்னத்த சண்டை போடுறது, நான் அனுப்பல அப்படின்னுட்டு தசரதர் மறுப்பு தெரிவிக்கிற போது கம்பர் சொல்றார், கரிய செம்மல் ஒருவனை தருதி என்றான். கரிய செம்மல், மழை மேகம் போல கார்மேகம் போல நீல மேக வர்ணத்திலே இருக்கக்கூடிய அந்த நீலமேக பெருமாளை, அந்த சக்கரவர்த்தி திருமகனை அனுப்பு. அவன் செம்மல், அவன் மாவீரன், சிரேஷ்டன், அவனாலதான் இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். சாதாரணமா உன்னுடைய பசங்கள்ல ஒருத்தன் சின்ன பையன் நீ நினைச்சிட்டு இருக்காது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சக்கரவர்த்தி திருமகன் கூட லக்ஷ்மணனையும் இளைய பெருமாளையும் அழைச்சிண்டு அவ யாரெல்லாம் ஹிம்சை பண்ண வந்தாலும் அவளெல்லாம் வதம் பண்ணி நல்லபடியா அந்த யாகம் நடக்கிறதுக்கு காரணமாயிருந்து யாகத்தை ரட்சித்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில யாகம் நடக்கக்கூடிய வேள்வி சாலை யாகசாலையை சுத்தி பிரதட்சிணமாவும் அப்பிரதட்சிணமாவும் அப்படியே சுத்திண்டு காவல் காத்து யாரெல்லாம் சண்டைக்கு வந்தாலோ, யாரெல்லாம் ஹிம்சை பண்ணணும் தடங்கல் பண்ணணும்னு வந்தாலோ அவளெல்லாம் முடித்து நல்லபடியா இந்த யாகத்தை ரட்சித்து விஸ்வாமித்திரருடைய யாகத்தை பூர்த்தி பண்ணி வைத்தான். பல முறை விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணி இவாளெல்லாம் தடங்கல் பண்ணி யாகத்தை பூர்த்தி பண்ண முடியாம தோத்து போயிட்டார். ஆனா இந்த எம்பெருமான் தான் மாமுனின்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காத்து அவரை நல்லபடியா யாகத்தை முடிக்கும்படியா பண்ணி வைத்தான். யாகம் நல்லபடியா முடிச்சாயிடுத்து, நிம்மதி பெருமூச்சு விட்டார். இப்போது யாக பூர்த்தியை கொண்டாடக்கூடிய விதத்திலே, யாகத்தை முடிக்கிற விதத்திலே இந்த அவபிரத ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மங்கள ஸ்நானத்தை பண்ண வேண்டும். அதையும் இவன் தான் பண்ணி வைத்தான். அப்படி இவன் காக்கல அப்படின்னா யாகமே பூர்த்தி ஆயிருக்காது. யாகம் பூர்த்தி ஆனான்னா அவபிரத ஸ்நானம் பண்ண முடியாவா? அதனால இத்தனை நாள் அவர் யாகம் பண்ணாரே தவிர அவபிரத ஸ்நானம் பண்ணல அப்படின்னா யாகம் பூர்த்தி ஆல. இவன் பண்ணி வைத்தான் அப்படின்னா இவன் தான் அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி அவள் அதை பண்ண வைத்தான். அவபிரதமாட்டியவடு திரளையோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாகே. அப்படி ஆச்சரியமா ஐயா குமார தாத்த தேசிகன் பண்ணின 101 யாகங்களிலும் கூட இந்த நீலமேக பெருமாள் எழுந்தருளி இருந்து அவபிரத ஸ்நானமும் கண்டருளி இருக்கிறான். இந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாதுகைகள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீசட்டாரி என்ன, இந்த எம்பெருமான் என்ன, சக்கரத்தாழ்வார் என்ன, இவாள்லாம் விண்ணாற்றங்கரையிலே அந்த விண்ணாற்று தீர்த்தத்திலே மூழ்கி எம்பெருமான் தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்த உத்தமமான தீர்த்தம் அது. இது நீலமேக பெருமாள் சந்நிதியினுடைய வைபவம். அடுத்தபடியாக மணிக்குன்ற பெருமாள் சந்நிதி. மணிக்குன்ற பெருமாள் அப்படின்னு திருநாமம் பெருமாளுக்கு. நம்மாழ்வார் மாசரு சோதியன் செய்யவாய் மணிக்குன்றத்தை அப்படின்னு ஒரு பாட்டுல சாதிக்கிறார். அந்த மணிக்குன்றம் இவன் தான் அப்படின்னும் இல்ல, க்ஷேத்திரத்தினுடைய பெயர் வரல, அதனால நம்மாழ்வார் பொதுவா பாடினார் அப்படின்னு சொல்றது உண்டு. எது எப்படியோ இவன் மணிக்குன்ற பெருமாள். மணி அப்படின்னா மாணிக்கத்தை குறிக்கிறது, குன்றம் அப்படின்னா மலை. மாணிக்க மலை போலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள். மாணிக்கம் என்கிற ரத்தனத்தினாலே ஒரு பெரிய மலையை பண்ணினா அந்த மலை எப்படி அப்படியே ஒளி விட்டு சுடர் விட்டு இருட்டெல்லாம் நீக்கி பிரகாசிக்கிறதோ, ஜொலிக்கிறதோ, ஜாஜ்வல்யமானமா திகழறதோ, அந்த மாதிரி சேவை சாதித்த பெருமானிவன். அதனால மணிக்குன்ற பெருமாள் திருநாமம். இந்த ஸ்தல புராணத்தையும் கூட பார்த்தோம். 3 எம்பெருமான்கள் தோன்றுவதற்கு காரணமாயிருந்தவாளுடைய சரித்திரம் எல்லாம் ஒரே மாதிரி ஒன்னா சேர்ந்து சொன்னபடியினாலே முதல்ல ஸ்தல புராணத்தை சொல்லிட்டோம். ஒரு அசுரன் புகை மண்டலமா மாறி பெருமாளை வதம் பண்ணணும், பெருமாளை சம்ஹாரம் பண்ணணும்னு புகையா மாறினா ஒரே புகமூட்டமா தெரிஞ்சுது. ஒரே புகமூட்டமா தெரிஞ்சதுன்னா அங்க இருள் சூழ்ந்துக்கிறதோ இல்லையோ, என்ன நடக்கிறது யார் வரான்னே தெரியாது. அப்ப அங்க வெளிச்சம் தேவை. அப்ப மாணிக்க மலையாக தோன்றினான். இந்த மாணிக்க மலையினுடைய ஒளியிலே உலகமெல்லாம் கூட பிரகாசித்தது. அப்படியே உலகமெல்லாம் மின்னித்து மின்னல் வராப்புல. அப்படி மாணிக்க மலையா மாறி தன்னுடைய ஒளியாலே அந்த புகை மண்டலத்தினுடைய இருட்டை சம்ஹாரம் பண்ணி புகை மண்டலமாக வந்த அந்த அசுரனை சம்ஹரித்து எம்பெருமான் பக்தர்களை காப்பாற்றருளினான். அதனாலே அவனுக்கு மணிக்குன்றம், மணிக்குன்றமாக மாணிக்க மலையாக வந்த பெருமாள் மணிக்குன்ற பெருமாள். அந்த எம்பெருமானுடைய திருக்கோயிலும் கூட இந்த நீலமேக பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடிய திருக்கோயில். இதுல நீலமேக பெருமாள் சன்னதியும் தஞ்சையாளி நகர் வீரநரசிங்க பெருமாள் சன்னதியும் கொஞ்சம் பெரிய கோயில், மணிக்குன்ன பெருமாள் சன்னதி கொஞ்சம் சின்ன கோவில்னு பார்த்தோம். கோவில் அமைப்பு அதே மாதிரிதான்.
ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைந்தோமானால் ஒரு பெரிய சந்நிதி, அது பிராகாரத்துல சுத்தி வரச்ச பெருமாளுக்கு வலதுபுறத்திலே ஸ்தலவிருட்சமான மகிழமரம், மகிழமரத்துக்கு எதிர பெருமாளுக்கு வலதுபுறத்திலே இருக்கும்படியாக தாயார் தனிக்கோயில் நாச்சியார், அம்புஜவள்ளி தாயார்னு திருநாமம். அம்புஜம் அப்படின்னா தாமரை, தாமரை கொடி போன்று இருப்பவளானபடினாலே அம்புஜவல்லி, அல்லது தாமரையிலே தோன்றிய கொடி போன்று இருப்பவள் அம்புஜவல்லி. அப்படியே பிரதட்சிணமா வந்தோம்னா கொடிமரம், உள்ள நுழைஞ்சா பெருமாள் சன்னதி. இந்த 3 சன்னதியுமே மேட்டு மேல இருக்கக்கூடிய சன்னதிகள். ராஜகோபுரத்துக்கு நுழையிறோம், பெருமாள் சன்னதி வர்றது, முதல்ல நமக்கு துவஜஸ்தம்பம் கொடிமரம் கண்டப்படுறது, கண்ணுக்கு தெரியறது கொடிமரமும் பலிபீட்டமும். அதுக்கு மேல ஒரு 5-6 படி ஏறி போகணும். அப்படி மேட்டுல இருக்கக்கூடிய சன்னதிகள், மழை வெள்ளம்னு வந்துடுத்துனா கூட சன்னதிக்குள்ள ஜலம் வரக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக அவசரமா மேடை போல கட்டியிருக்கா ராஜாக்கள்லாம். அப்படி மேட்டுல இருக்கக்கூடியதான பெரிய சந்நிதி மணிக்குன்ற பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே உபயநாச்சிமார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி, பூமி தேவி இவாளோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். அவருடைய படத்தையும் அடியேன் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். உபயநாச்சிமார் நன்னா ரோஸ் கலர்ல பச்சை கலர் பார்டரோட புடவை சாத்தின்னு இருக்கா, பட்டு புடவை சாத்தின்னு இருக்கா. பெருமாள் வடகல திருமனோட அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கக்கூடியதான அந்த படம். அந்த படத்துல மூலவர் பெருமாள் உபயநாச்சிமார் தவிர வேறு யாரும் இல்ல, அவர்தான் இந்த மணிக்குன்ற பெருமாள். பெருமாள் உட்கார்ந்து இருக்கிற அந்த அழகை பார்த்தாலே தெரியும், ஒரு மாணிக்க மலை போல அமர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த அர்ச்சா திருமேனியானபடினாலே கருப்பா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். பெருமாள் அவதரித்த போது ஒரு கிளேசியர் போல, நல்ல ஒரு ஐஸ் கட்டி போல டிரான்ஸ்பரண்டா தெரிந்தான் பெருமாள். அது மாணிக்க மலை. ஆச்சரியமா அந்த ராட்சசால சம்ஹாரம் பண்ண காரணமாக இருந்த சங்க சக்கரங்களை கையிலே ஏந்தி கொண்டு வரமுத்திரையோடும் அபயஹஸ்தத்தோடும் பெருமாள் சேவை சாதிக்கிறான். பிராட்டிமார்கள் ஒரு திருக்கலத்தாலே தாமரையையும் இன்னொரு திருக்கலத்தாலே தங்களுடைய திருவடிகளையும் காட்டுவது போன்ற வரமுத்திரையோடு கூட எழுந்தருளியிருக்கிறார்கள். நீலமேக பெருமாள் சன்னதியில பார்த்தது போலவே பெருமாள் இங்கே மூலவராகவும் உபயநாச்சிமாரை ஒரு க்ஷணமும் பிரியாதவனாக ஸ்ரீதேவி பூமி தேவியோடையே எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆச்சரியமான காட்சி. இந்த 3 எம்பெருமான்களும் ஆச்சரியமாக வடகல திருமண் சாத்தி கொண்டு சேவை சாதிக்கிறார். இது இந்த மணிக்குன்ற பெருமாளினுடைய சேவை. இந்த பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடியதான திண்ணைகள், கர்ப்பகிரகத்துக்கு அருகே சின்ன சின்ன திண்ணைகள் இருக்கும். அந்த திண்ணைகள்ல ஆழ்வாராச்சாரியால், விஸ்வக்சேனர் அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் அங்கேயே எழுதிருக்கா. தனி சன்னதி கிடையாது இவாளுக்கு. தாயார் அம்புஜவள்ளி தாயார், தனிக்கோயில் நாச்சியார். மூலவர் உற்சவர் 2 பேரும் மேல் 2 திருக்கரங்களாலே தாமரையை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்கள் வரதஹஸ்தமாகவும் அபயஹஸ்தமாகவும் இருக்கக்கூடிய காட்சி. மூலவர் உற்சவர் 2 பேருக்கும் ஒரே திருநாமம். வடிவழகிலே திருமேனி அமைப்பிலே கூட எந்த வித்தியாசமும் இல்லை, ஒரே மாதிரியான தாயார் தான். தீர்த்தம் ஸ்ரீராம தீர்த்தம்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி. விமானம் மணிக்கூட விமானம். மணிக்குன்றமாக பெருமாள் தோன்றியபடியினாலே அந்த மணிக்குன்றத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய விமானம் மணிக்கூட விமானம். இங்கே பிற்காலத்திலே மார்க்கண்டேயர் கூட தபஸ் பண்ணி இந்த பெருமாளிடத்திலே அவருடைய சேவையை, அவருடைய தரிசனத்தை பெற்றார் அப்படின்னு சலபுராணம் சொல்றது. பொதுவா மார்க்கண்டேயர் எந்த ஒரு பலனுக்காகவும் தபஸ் பண்ண மாட்டார். மார்க்கண்டேயர் எங்க தபஸ் பண்ணினாலும் பெருமாளை சேவிக்கணும், அந்த க்ஷேத்திரத்துல எழுந்தருள போற எம்பெருமான சேவிக்கணும்னு முதல்லயே வந்து தபஸ் பண்ணுவார். அல்லது ஏற்கனவே வேற யாருக்கான சேவை சாதித்த பெருமாளா, வேற யாருக்காவது அங்க ஏற்கனவே வந்திருந்த பெருமாளா இருந்தானா அவனை அர்ச்சாவதாரமா திரும்ப ஒரு முறை சேவிக்கணும், இல்ல அவன் நேர பிரத்யட்சமானோன்னுட்டு பெருமாள் சேவைக்காக தான் இவர் தபஸ் பண்ணக்கூடிய வழக்கம் இந்த மார்க்கண்டேய மகரிஷி. ஆகையினாலே அந்த மார்க்கண்டேயரும் கூட இந்த மணிக்குண்ட பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக இங்க தபஸ் பண்ணி அவரை நேர சேவித்ததாக ஸ்தலபுராணம் சொல்றது. 3ம் ஒரே க்ஷேத்திரம் தான் என்கிறபடினாலே இங்கும் கூட ஸ்தல விருட்சம் மகிழமரம் தான். நீலமேக பெருமாள் சன்னதியை போலவே தாயார் சன்னதிக்கு எதிரே மகிழமரம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஸ்தலவிருட்சம் எங்கேயானும் கோவில்ல நட்டு இருக்கா, வளர்த்துன்னு இருக்கா அப்படின்னா அதையும் சேவிக்கிறது, முடிஞ்சா பிரதட்சணம் பண்றதுன்றது உத்தமம். ஏன்னா அது பெருமாளுடைய அம்சமாவே திகழக்கூடியது. பல இடங்கள்ல ஸ்தலவிருட்சத்தை சேவிக்க முடியும், பிரதட்சணம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல வெறுமை சேவித்து கையை கூப்பிண்டா கூட போறோம். இப்படி பெருமாள் சேவை மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியையோ நதியையோ பெருமாளா நினைச்சு கை கூப்புறது, பெருமாள் விமானத்தை ராஜகோபுரத்தை கை கூப்புவது, ஸ்தலவிருட்சத்தை சேவிக்கிறது, இதெல்லாம் கூட சம்பிரதாயம். இந்த ஆச்சரியமான திவ்யதேசத்திலே ஒரு விசேஷம்,
என்ன விசேஷம் அப்படின்னா, வசந்த நம்முடைய ஸ்ரீ தேசிக சம்பிரதாயத்திலே திவ்ய பிரபந்தம் சேவிக்க கூடாத காலமான அனத்தியன காலம்னு சொல்லக்கூடிய காலம். திருக்கார்த்திகை ஆயிடுத்து, தை ஹஸ்தம் வரைக்கும் கூடாதுன்னு சொல்லி அனத்தியன காலம்னு சொல்லிருக்கோமோ இல்லையோ திவ்ய பிரபந்தம் சேவிப்பதற்கு. அந்த திவ்ய பிரபந்தம் சேவிக்க கூடாத அனத்தியன காலத்திலே சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்ட பாசுரங்களான தேசிக பிரபந்தம் என்பதை தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் சேவிக்க வேண்டும் என்கிற நியமத்தை சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான சுவாமி நயனாராச்சாரியர், குமார வரதாச்சாரியர் இந்த திவ்யதேசத்திலே தான் ஏற்பாடு பண்ணினர். இங்கதான் முதல்ல அவர் தன்னுடைய திருக்கரங்களாலேயே சுவாமி தேசிகனுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே சுவாமி தேசிகனுக்கு நித்தியப்படி திருவாராதனங்கள் ஆற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைத்து, அனதியன காலத்திலே 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரமாக சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்ட அந்த 24 பிரபந்தங்களை நாம் சேவிப்பது என்கிற வழக்கத்தை இந்த சுவாமி ஏற்படுத்தினார். அது ஆரம்பித்த திவ்யதேசம் இந்த திவ்யதேசம் என்பதாலே நமக்கெல்லாம் அந்த திவ்யதேசத்தின் மேலே கூடுதலாக ஒரு ஈர்ப்பு, ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து. ஆழ்வார்கள் அருளி செய்த பிரபந்தங்கள் மொத்தம் 24ன்னு சொல்றோம். ஆறிருவர் ஓரொருவர் அவர் தாம் செய்த துய்ய தமிழ் 24 பாட்டின் தொகை 4000 அப்படின்னு சுவாமி சாதித்தார். ஆறிருவர் அப்படின்னா 6 2 12 பேர் ஆழ்வார்கள், ஆண்டாளையும் மதுரகவிகளையும் சேர்த்து 12 ஆழ்வார்கள். ஓரொருவர் அப்படின்னா ராமானுச நூற்றந்தாதி அருளி செய்த திருவரங்கத்தமுதனார். ஆறிருவர் ஓரொருவர் 12 1 13 சுவாமிகளும் நமக்கு அனுகிரகித்த 24 பிரபந்தங்கள். 4000 திவ்ய பிரபந்தம் என்பது ஒரே நூலாக ஒரே கிரந்தமாக கருதப்பட்டாலும் 4000 என்பது அதில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை. பிரபந்தம் என்றால் நூல், புஸ்தகம், கிரந்தம் அப்படின்னு பொருள்படும். திவ்ய பிரபந்தம் என்பது தெய்வீகமான பிரபந்தம். திவ்ய சூரிகளான ஆழ்வார்களாலே திவ்ய தேசங்களின் மீது அருளி செய்யப்பட்ட பிரபந்தம் என்று பல காரணம் பற்றி திவ்ய பிரபந்தம் என்று வழங்கப்படுகிறது. அதிலே எத்தனை புஸ்தகங்கள்னு பார்த்தா 24 புத்தகங்கள். பெரியாழ்வார் திருமொழி 1, திருப்பாவை 2, நாச்சியார் திருமொழி 3, பெருமாள் திருமொழி 4, இப்படி நாம எண்ணிண்டே போனோமானா 24 பிரபந்தம் வரும், ராமானுச நூற்றந்தாதியும் சேர்த்து. அந்த மாதிரி சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்ட தேசிக பிரபந்தம்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள், நயனாராச்சாரியராலே அருளி செய்யப்பட்ட பிள்ளையந்தாதியும் சேர்த்து 24 பிரபந்தம். அதிலே திருவகேந்திரபுரம் தேவநாதன் விஷயமான பந்து, கழல், அம்மானை, ஊசல், ஏசல் என்கிற 5 பிரபந்தங்களும் லுப்தமாய் விட்டன, மறைந்து விட்டன. ஆனால் அப்படி 5 பிரபந்தங்களை அருளி செய்ததாக சுவாமி தேசிகனே தன்னுடைய பிரபந்தத்திலே சாதிக்கிறபடியினாலே சுவாமி அருளி செய்துள்ளார். அதை நாம இழந்துட்டோம், நமக்கு கிடைக்கலன்றதுதான் உண்மை. அதனால இப்போது கிடைப்பதான சுவாமி தேசிகனுடைய பிரபந்தங்கள், மறைந்த 5 பிரபந்தங்கள் எல்லாம் சேர்த்தா 4000 திவ்ய பிரபந்தத்தை போல 24 பிரபந்தங்கள் வரும். அது 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரமாக அருளி செய்யப்பட்டது அப்படின்றதா சம்பிரதாயம். அப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவிக்காத காலத்திலே அதனுடைய சாரமான தேசிக பிரபந்தத்தை சேவிப்பது 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவிக்காத குறையை தீர்ப்பது. பெருமாள் 4000 திவ்ய பிரபந்தத்தை தன்னுடைய காதுகளிலே கேட்டு மகிழாத குறையை, வாட்டத்தை தணிப்பது. அடியார்களான நமக்கெல்லாம் கூட ஆழ்வார் அருளி செயல்களை சேவிக்க முடியவில்லையே என்கிற குறை தீர தேசிக பிரபந்தத்தை சேவித்து அந்த வழியை, அந்த ஏக்கத்தை, அந்த இழவை தீர்த்து கொள்வதற்காக சுவாமி நயனாராச்சாரியர் தன்னுடைய தனிப்பெரும் கருணையாலே இந்த திவ்யதேசத்திலே ஆச்சரியமான இந்த வழக்கத்தை ஏற்படுத்தி வைத்தார். அப்படி வசந்த திவ்யதேசம் இது. இந்த திவ்யதேசத்திற்கு, அதாவது இந்த மணிக்குன்ற பெருமாள் சந்நிதிக்கு விஷ்ணு ஸ்தலாதர்ஷத்திலே தியான ஸ்லோகம் இல்லை. முதல்ல இந்த விஷ்ணு ஸ்தலாதர்ஷம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரம்ம நாரதீய புராணம் அப்படின்னு ஒரு புராணம், அதாவது பிரம்மாவாலே நாரதருக்கு உபதேசம் பண்ணப்பட்ட புராணம். பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் சம்பாஷண ரூபமாக, சம்வாதமாக, அவ 2 பேருக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல், கான்வர்சேஷன். அப்படி இந்த புராணம் அமைந்திருக்கிறபடினாலே பிரம்ம நாரதீய புராணம் அவ 2 பேரை கொண்டு இந்த புராணத்துக்கு பெயர்.
அதிலே ஸ்தலாதர்ஷ உபாக்கியான பாகம் அப்படின்னு ஒரு பாகம், ஸ்தல ஆதர்ஷ உபாக்கியான பாகம். பாகம் அப்படின்னா பகுதி, உபாக்கியானம் அப்படின்னா அதை பத்தி விரித்து உரைத்தல், வியாக்கியானமா சொல்றது, நீட்டி முழக்கி சொல்றது. ஆதர்ஷம்னா கண்ணாடி, ஸ்தலம்னா க்ஷேத்திரம். ஒரு ஸ்தலத்தை கண்ணாடியிலே பார்த்தா எப்படி அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காட்டி கொடுக்கறதோ அந்த மாதிரி இந்த தியான ஸ்லோகத்தை பார்த்தால் அந்த திவதேசத்தையே காட்டி கொடுக்கும். நம்ம எல்லா அலங்காரங்களையும் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னோமானா எப்படி நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்சமும் கண்ணாடியில தெரியறதோ அந்த மாதிரி இந்த தியான ஸ்லோகம்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்தலத்துக்கு ஆதர்ஷம், அந்த திவதேசத்திற்கு கண்ணாடி. இந்த ஸ்லோகத்தை கொண்டு வச்சோமானா அந்த திவதேசத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் ஸ்லோகத்துல தெரியறது, ஸ்லோகத்தை வாசிச்சா நமக்கு அப்படியே தெரியறது. இந்த க்ஷேத்திரம், இந்த தீர்த்தம், இந்த விமானம், இந்த பெருமாள், இந்த தாயார், இவாளுக்கு பிரத்யக்ஷம் அப்படின்றதெல்லாம் எல்லாம் தெரியறது. அதுல அதை உபாக்கியானம், அதை விரித்துரைத்து பிரம்மா நாரதருக்கு விரிவா உபதேசம் பண்ணக்கூடியதான இடம். முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிடுவார், ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம், அதுக்கப்புறமா அந்த திவதேசத்தினுடைய மகிமை, ஸ்தல புராணத்தை எல்லாம் சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய பகுதி. இதற்கு விஷ்ணு ஸ்தல ஆதர்ஷம், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தலங்களினுடைய பிரதிபலிப்பை காட்டக்கூடிய, பிரதிபிம்பத்தை காட்டக்கூடிய கண்ணாடின்றதுனால ஸ்ரீ விஷ்ணு ஸ்தல ஆதர்ஷம், ஸ்ரீ விஷ்ணு ஸ்தலாதர்ஷம் அப்படின்னு பெயர் இதற்கு. பிரம்மா நாரதருக்கு சொல்றார், நாரதா 108 திவதேசங்களை நேர போய் இருந்து அனுபவித்து சேவிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அது அப்படியே கண்ணாடியில காண்பது போன்று இந்த ஸ்லோகத்திலே தெரிந்து கொள்ளலாம். யாரானா திவதேசங்களை நேர போய் சேவித்து அனுபவிக்க முடியாம இருக்காலோ, இல்ல யாரானா போய் மறந்துடுறாளோ, இல்ல ஒரு முறை போக பாக்கியம் கிடைச்சது மனதிலே பதிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு மனப்பாடம் ஆகல அப்படின்றாலோ அவளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஒரு திவதேசத்தை பத்தி உபன்யாசம் கேட்கிறோம், இல்ல வாசிக்கிறோம், கேள்விப்படுறோம். ஆனா அந்த திவதேசத்தை போய் சேவிக்கிறதுக்கான பிராப்தம் என்ன ஏற்படல. அது வரைக்கும் அந்த எம்பெருமானை எப்படி அனுபவிப்பதுன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லி அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இல்ல ஒரு திவதேசத்துக்கு போயிட்டு வந்தா எடுத்து அந்த ஸ்தலபுராணம் ரொம்ப மனசை தைச்செடுத்து அதை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வருது. ஆனா ஸ்தலபுராணம் ஒரு 10 பக்கம் 12 பக்கமா எப்படி சொல்றது சுவாமி, 4 வரி ஸ்லோகம் இருந்தா சொல்லலாமோ இல்லையோ, அதுக்காக அருளி செய்யப்பட்டது அப்படின்னு இதனுடைய மேன்மைகளை எல்லாம் பிரம்மா நாரதனுக்கு சொல்ல, நாரத பகவானும் அங்கங்கு போய் இந்த திவதேசங்களிலே பெருமாளை அனுபவித்து இந்த விஷ்ணு ஸ்தலாதர்ஷத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை கொண்டு, ஆஹா நிஜமாவே இது கண்ணாடி தான் சுவாமி, இங்க என்னென்ன இருக்கோ அத்தனையும் இந்த கஷேத்திரத்துல கண்ணெதிர நான் பாக்குறேன் அப்படின்னுட்டு அந்த ஸ்லோகத்திலே படம் பிடித்து காட்டப்பட்ட விஷயங்களை எல்லாம் பிரத்யட்சமா நேர போய் அனுபவிச்சுட்டு அந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றது, அதையே சொல்றதுன்றத வழக்கமா கொண்டிருந்தார் நாரதர். பிற்காலத்திலே அவரும் கூட பலருக்கு எம்பெருமான் எந்தெந்த திவதேசங்களிலெல்லாம் எழுந்தருள் இருக்கிறானோ அங்கெல்லாம் போய் அவனை சேவிக்க வேணும் என்ற ஆசையுடைய பல விஷ்ணு பக்தர்களுக்கு அவரும் கூட இதை உபதேசம் பண்ணியிருப்பதா தெரியுது. அந்த விஷ்ணு ஸ்தலாதர்ஷத்திலே சில திவதேச எம்பெருமான்களுக்கு விசேஷமாக 2 தியான ஸ்லோகம் எல்லாம் இருக்கும். பெரிய பெருமாளுக்கெல்லாம் 2 தியான ஸ்லோகம், ரங்கநாதனுக்கு. பொதுவா எல்லா திவதேசங்களுக்கும் 1 தியான ஸ்லோகம் தான். இந்த திவதேசத்திலே பெருமாள் 3 திருக்கோலத்திலே தோன்றினார். அப்ப 3 ஸ்தலபுராண தியான ஸ்லோகம் இருக்கணுமோ இல்லையோ, ஆனா 2 தான் இருக்கு. நீலமேக பெருமாளுக்கும் தஞ்சையாளி நகர் வீரநரசிம்மனுக்கும் தான் அந்த புஸ்தகத்திலே ஸ்தல புராண தியான ஸ்லோகம் உண்டு. இந்த மணிக்குண்ண பெருமாளுக்கு இல்லை. ஒருவேளை அந்த புஸ்தகத்துல இந்த ஸ்லோகமே அருளி செய்யப்படவில்லையா, அல்லது அருளி செய்யப்பட்டு நாம் அதை இழந்து விட்டோமா, மறைஞ்சு போயிடுத்தான்றது தெரியல. நீலமேக பெருமாளுடைய தியான ஸ்லோகத்தை பார்த்துட்டோம். அடுத்தபடி தஞ்சையாளி நகர் பெருமாளுடைய தியான ஸ்லோகம் அங்கே பார்த்துக் கொள்ளலாம். விஷ்ணு ஸ்தலாதர்ஷம் அப்படின்னு சொன்னா விஷ்ணு கஷேத்திரத்தை காட்டக்கூடிய கண்ணாடின்னு தெரியறது. ஆனா அது யாரு, எப்போ, எங்க, எப்படி உபதேசம் பண்ணினான்றதெல்லாம் தெரியணுன்றதுக்காக அடியன் இதை விஞ்ஞாபித்தேன் நடுவுல. இது 2வது திருக்கோயில், மணிக்குண்ண பெருமாள் திருக்கோயில். முதல் திருக்கோயிலான நீலமேக பெருமாள் திருக்கோயிலுக்கு ஏற்றம் அங்கே நாவல்பாக்கம் ஐயாகுமார தாத்த தேசிகன் 101 யாகங்களை அனுஷ்டித்தார் என்பது, அந்த யாகசாலையிலே பெருமாள் எழுந்தருளி அவபத ஸ்தானம் கண்டருளினான் என்பது. பொதுவா பெரிய பரமைகாந்திகள், அதாவது பெருமாளை சேவிக்கிறது கூட அவரை சேவிக்கிறத தவிர வேற ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் சேவிக்கக்கூடிய பரமைகாந்திகள். சுவாமி தேசிகனை போல மகாத்மாக்கள் வைத்துக் கொள்வோம்.
அவள்லாம் எந்த ஒரு அனுஷ்டானத்தை பண்ணினாலும், எந்த ஒரு மந்திரத்தையோ ஸ்லோகத்தையோ பாசுரத்தையோ சொன்னாலும் அதை முழுசா அனுபவித்து பண்ணுவாளாம். அம்மான்னு கூப்பிடுறச்ச குழந்தை எப்படி ஆசையா பாசமா கூப்பிடுறதோ அந்த மாதிரி எதை சொன்னாலும் எதை பண்ணினாலும் உணர்ச்சி பூர்வமா பண்ணுவாளாம் அவ. அப்படி பண்றச்ச அவ சந்தியாவந்தனத்தின் போது சமர்ப்பிக்க கூடியதான அர்க்கியம் என்ன, திருவாராதனத்தின் போது சமர்ப்பிக்கக்கூடிய அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமணியம், தலிக, திருத்துழாய், புஷ்பம், சந்தனம், இந்த மாதிரி உபச்சாரங்கள் என்ன, அவ ஔபாசனம் முதலான அனுஷ்டானங்கள் பண்ணுகிற போது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஹவிஸ் என்ன, அல்லது யாகம் பண்ணின பெரியவாளா இருந்தான்னா யாகத்திலே அவ ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லி எம்பெருமானுக்கு சேர்க்கக்கூடியதான ஹவிஸ் அவி என்ன, இதெல்லாம் அந்த பெருமாளே நேர வந்து தன்னுடைய வலது கையை நீட்டி வாங்கி கொள்வானோ. அப்படி இவ ரொம்ப ஸ்ரத்தையோட அந்த எம்பெருமான மனசுல தியானம் பண்ணிட்டு அந்த மந்திரங்களை, அந்த ஸ்லோகங்களை, அந்த பாசுரங்களை இவ அர்த்தானுசந்தானமா அர்த்தத்தை உணர்ந்து உணர்ச்சி பூர்வமா இவ சமர்ப்பிப்பது அந்த எம்பெருமானுடைய கையிலா இருக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. கோவிந்தேதி சதா ஸ்நானம் கோவிந்தேதி சதா ஜபஹ கோவிந்தேதி சதா தியானம் சதா கோவிந்த கீர்த்தனம் அப்படின்றதா கோவிந்தராஜன் விஷயமா ஒரு தியான ஸ்லோகம் உண்டு. கோவிந்தேதி சதா ஸ்நானம், கோவிந்தராஜனுடைய பக்தர்கள் பாகவதோத்தமர்கள் எப்படி இருக்கணும்னா கோவிந்தேதி சதா ஸ்நானம், கோவிந்தனை தியானம் பண்ணிக்கொண்டு அவனுடைய திருநாமத்தை சொல்லிதான் ஸ்நானம் பண்ணணும். அல்லது எப்போதும் கோவிந்தனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நினைவே அவனுக்கு ஸ்நானமாக அமைகிறது. அப்படி பெருமாளை நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள், அகத்திலே இருக்கக்கூடிய மாசுகள்லாம் நீங்கிறபடினாலே அவனுடைய உள்ளத்துக்கு ஸ்நானம் அது. அல்லது வெளி உடலுடைய தூய்மிக்க பண்ணக்கூடிய பாஹ்ய ஸ்நானம், சரீரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அழுக்கு போனோன்னு பண்ணக்கூடிய ஸ்நானமும் கூட அந்த கோவிந்தனை தியானம் பண்ணி அவன் பேரை சொல்லிதான் பண்ணணும். கோவிந்தேதி சதா ஜபஹா, ஜபம் பண்றச்ச கூட அந்த கோவிந்தனை தியானம் பண்ணிட்டு அவன் விஷயமா தான் இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஜபம் பண்றேன்னுட்டு கோவிந்தனை நினைச்சுட்டு பண்ணணும். கோவிந்தேதி சதா தியானம், தியானம் பண்ணுவது கூட எங்கெல்லாம் தியானம் பண்ணிருக்கணும்னு சொல்றதோ, எப்போதெல்லாம் தியானம் பண்றோமோ அப்போது கூட அந்த கோவிந்தனையே தியானம் பண்ண வேணும். சதா கோவிந்த கீர்த்தனம், எந்த மந்திரங்கள் எந்த ஸ்லோகங்கள் சொன்னாலும் இல்ல கீர்த்தனைகள் சொல்லக்கூடிய பாடல்களை பாடினாலும் அது கோவிந்தன் விஷயமாகவே இருக்க வேணும். அவனே உடல் பொருள் ஆவியில் எல்லாம் நிறைந்திருக்க வேணும் என்பதாக ஸ்லோகம் அது. அந்த மாதிரி ஆச்சரியமா கொத்திமங்கலம் அப்படின்றதா ஒரு அக்ரஹாரம், திருக்கடல் மல்லை திவ்யதேசத்திற்கு அருகே இருக்கக்கூடியதான கொத்திமங்கலம்னு ஒரு அக்ரஹாரம். கோஷ்டி மங்கலம்னு அந்த காலத்துல பெயர் சூட்டினா பெரியவா, பின்னால அப்படியே அது கொத்திமங்கலம்னு ஆயிடுத்து. அங்கே ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து வந்த ஸ்ரீமுஷ்ணம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தை சேர்ந்த சுவாமிகள் அவா ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து ஏதோ ஒரு காரணத்தினால வேற ஊருக்கு போய் வாசம் பண்ணணும்னு வந்துட்டா. குடும்பமா அப்படி பல குடும்பங்களா பெரிய வம்சம் மொத்த பேரும் சேர்ந்து வந்துட்டா ஒருத்தர் விடாம. வந்தபோது திருக்கடல் மல்லைக்கு அருகே இருக்கக்கூடியதான ஒரு ஏகாந்தமான ஒரு அக்ரஹாரம் போல இருக்கக்கூடிய ஒரு கிராமம், நல்ல இயற்கை காட்சியோட நல்ல அடர்ந்த செடி கொடி மரங்கள் பறவைகள்லாம் வசிக்கக்கூடிய இடம், நல்ல நீர்வளம் இருக்கக்கூடிய இடம். பார்த்தா பறவை காந்திகள் வாசம் பண்றதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கிறது அப்படின்னு அந்த இடத்த அவளுக்கு பிடிச்சு போயிடுத்து. அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் கோஷ்டியா தங்கினா. மங்களமான அந்த இடத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோஷ்டியா சேர்ந்தபடினாலே கோஷ்டி மங்கலம்னு பெயர் சூட்டினா. அதை அக்ரஹாரமா பிரதிஷ்டை பண்ணினா. பண்ணிவிட்டு அங்க எழுந்தருளி இருந்தா. இப்ப பறவை காந்திகள்லாம் இருக்கான்னா நித்தியம் தீர்த்தம் ஆடுறதுக்கு அவகாகன ஸ்நானம், மூழ்கி தீர்த்தம் ஆடுறதுக்கு ஒரு நீர்நிலை ஒண்ணு இல்லையோ. இவெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குளத்தை வெட்டினா, ஒரு பெரிய புஷ்கரணி ஏற்படுத்தினா. அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே 7 திருமாளிகைகள் 7 ஆத்த நிர்மாணம் பண்ணினா. அப்போது அந்த ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து வந்த நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தில இருக்கக்கூடிய சுவாமிகள்ல பெரிய சுவாமி இருந்தார். அவருக்கு மாமா ராகவாச்சாரியர்னு திருநாமம். ஏன் மாமான்னு பேருனா நாவல்பாக்கம் அன்னையாரிய மகாதேசிகனுடைய தாய் மாமா அவர். அன்னையாரி மகாதேசிகன் என்பவர் தேசிகனுடைய மறு அவதாரமாக கருதப்பட்டவர். ஆகமாந்தாரிய துல்யாயாஸ்து அன்னையாரியாய மங்களம்னு அவருக்கு மங்கள ஸ்லோகம். ஆகமாந்தாரியன் அப்படின்னா சுவாமி தேசிகன், நிகமாந்த தேசிகன் வேதாந்த தேசிகன் சொல்ற மாதிரி நிகமம் வேதம் ஆகமம் எல்லாம் வேதம்னு தான் அர்த்தம்.
ஆகமாந்தாரியன்னா நிகமாந்த தேசிகன், வேதாந்த தேசிகன் என்பதை போல ஆகமாந்த தேசிகன். அது ஆகமாந்த ஆரியன். ஆரியன், ஆச்சாரியன், தேசிகன் எல்லாம் ஒண்ணுதான். ஆகமாந்தாரிய துல்லியாயாஸ்து அன்னையாரியாய மங்களம். அந்த நிகமாந்த மகாதேசிகனுக்கு துல்லியமானவரான அன்னையாரிய மகாதேசிகனுக்கு மங்களம் உண்டாகுகன்னு ஸ்லோகம். அப்பேற்பட்ட சுவாமியா அந்த காலத்துல பிரசித்தமா எழுந்தருண்டிருந்தார். அவருடைய தாய்மாமாவா இருந்து அவருக்கு நிறைய கைங்கரியங்கள், அதாவது அவருக்கு நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணி அவரை பார்த்துண்டதுனால, ஒரு தாய் போல இருந்து பார்த்துண்டதுனால அவரை சுவாமியினுடைய மாமா அப்படின்னுட்டு எல்லாரும் மாமான்னு அன்பா மரியாதையா கூப்பிடுறது வழக்கம். அதனால மாமா ராகவாச்சாரியர்னு அவருக்கு திருநாமம். அந்த சுவாமியினுடைய திருத்தகப்பனார் கோவிந்தாச்சாரியர்னு அவருக்கு திருநாமம். ஸ்ரீமுஷ்ணம் நல்லான் சக்கரவர்த்தி கோவிந்தாரிய மகாதேசிகன்னுட்டு அவர். திருக்குமாரர் ஸ்ரீமுஷ்ணம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி கொத்திமங்கலம் மாமா ராகவாச்சாரிய சுவாமியின் திருநாமம். அவ 2 பேரும் தான் எல்லாருக்கும் பெரியவா, பிரதானமானவா அந்த குடும்பத்துல. 7 குடும்பங்களா இருந்தா 7 கிரகங்களை நிர்மாணம் பண்ணிட்டு எல்லா திருமாளிகைகளிலும் சாலக்கிராம பெருமாள் திருவாராதனம் நியத்தமா நடக்கும். வேதாத்தியனம் பண்ணிண்டு 4 பேருக்கு வேதத்தை சொல்லி வச்சுண்டு பரமகாந்திகள் பண்ணக்கூடிய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிண்டு ஏகாந்தமா நல்லா வாசம் பண்ணிட்டு வந்த பெரியவா வாழலாம். அதுல கொத்திமங்கலம் வீரராகவாச்சாரிய சுவாமின்னு ஒரு சுவாமி சமீப காலத்திலே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் எழுந்தருளி இருந்த மகாத்மா. அவரை சீமாச்சார் சுவாமின்னு சொல்லுவா. சீமாச்சார் அப்படின்னா பிரசித்தம். சின்ன வயசுல அவரை சீமாச்சுன்னு கூப்பிடுவா. அது அப்படியே வயசானா விட்டு சீமாச்சார்னு வந்துடுத்து. பெரிய பரமேகாந்தி. அந்த சுவாமி யாருக்கான உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டாலாம், வைத்தியர்கிட்ட போக மாட்டாலாம். அந்த சுவாமிகிட்ட வந்தா அவர் விஷ்ணு சகஸ்ரநாம ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கொடுப்பாராம். ஷார்ட்டா எப்பேற்பட்ட வியாதியும் சரியா போயிடுமா. நம்புவீங்களோ மாட்டீங்களோ, ஒரு முறை ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாலும் அவளை கூட ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், நிருசிம்மன் பார்த்துப்பான் அப்படின்னு அவ ஆத்துல லட்சுமி நிருசிம்மன் ஆராதனம். அந்த பெருமாள் முன்னிலையில விஷ்ணு சகஸ்ரநாம ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை பெருமாள் முன்னிலையில கொடுத்து சாப்பிடுன்னா அவ வாங்கி சாப்பிட்டா மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணா நோயே இல்லைன்னுட்டாலாம். அப்பேற்பட்ட மகாத்மா இப்போ ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட எழுந்துள்ள இருந்த மகாத்மா. அரியன் ஏன் இதெல்லாம் இப்ப இங்க சொல்றேன் அப்படின்னா, அந்த சுவாமி பண்ற அனுஷ்டானங்கள்லாம் அப்படிதான் இருக்குமா. எதை பண்ணினாலும் பெருமாளே நேரம் வந்து வாங்கிக்கிற மாதிரி அனுபவிச்சுதான் பண்ணுவாராம். வாங்கி போனான் பெருமாள். அவர் விஷயமா அவருடைய சரித்திரத்துல சொல்றச்ச பெரியவா, வரதேதி சதா ஸ்நானம், வரதேதி சதா ஜபகா, வரதேதி சதா தியானம், சதா வரத கீர்த்தனம் அப்படின்னு சொல்றது உண்டு. திருக்கடல் மல்லை திவ்யதேசம் அதுக்கு அருகே இருக்கக்கூடியது இந்த கொத்திமங்கலம் என்கிற அக்ரஹாரம். அப்ப அவளுக்கு பக்கத்து திவதேச பெருமாள் அப்படின்னு பார்த்தா ஸ்தலசேன பெருமாள் தான் இல்லையா. இருந்தாலும் கூட சுவாமி தேசிகனுடைய அவதாரம், சுவாமி தேசிகன் 6 பிரபந்தங்களிலே அனுபவித்த பெருமாள் அப்படின்னு பல காரணங்கள் பற்றி நம்ம எல்லாருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட தேவ பெருமாளிடத்திலே இவாளுக்கு பிரீத்தி அதிகம். பொதுவா தொண்டை மண்டலம் முழுக்க பல திவதேசங்கள் இருந்தாலும் தொண்டை மண்டலத்தவர்களுக்கு தேவ பெருமாள் அப்படின்னா உயிர். அந்த மாதிரி இவருக்கும் கூட தேவ பெருமாள்னா அத்தனை பிடிக்கும். எத்த பண்ணாலும் வரதனை நினைச்சேதான் பண்ணுவார். ஸ்நானமோ தியானமோ ஜபமோ அனுஷ்டானமோ எதுவுமே வரதனை நினைச்சுட்டு வரதனே அதை ஏத்துக்கிற மாதிரி தான் பண்ணுவார் சுவாமி. அப்படி இவருடைய சரித்திரத்தை எழுதுற போது வரதேத்தி சதா ஸ்நானம், வரதேத்தி சதா ஜபகா, வரதேத்தி சதா தியானம், சதா வரத கீர்த்தனம் என்கிற ரீதியில் இவர் சந்தியாவந்தனத்தின் போது சமர்ப்பிக்கக்கூடிய அர்க்கியமோ சாட்சாத் வரதனுடைய கையிலா இருக்கும் எழுதியிருக்கா பிரிவா. இந்த காயத்ரி சொல்லி அர்க்க ஜலம் விடுறமோ இல்லையோ, அதை இவர் உடறச்ச வரதன் வலது கையை நீட்டி ஏந்தி போனா. அதை இவர் பெருமாளிடத்திலே நமகா நமகான்னு சொல்லி சமர்ப்பிக்கக்கூடிய துளசி புஷ்பங்களை எல்லாம் வரதன் கையை நீட்டி வாங்கிப்பானா இவர் இடத்துல. இவர் ஸ்வாகா நமகான்னு சொல்லி சமர்ப்பிக்கிற ஹவிசையெல்லாம் வரதன் வாங்கிப்பானா. அப்படி பண்ணணும் பரமகாந்திகள், அப்படி ஒன்றி போனோம் பெருமாளோடு கூட நம்ம எல்லாம் அப்படின்றதா பெரியவா தெரிவிக்கிறார். அந்த மாதிரி நாவல்பாக்கம் ஐயா குமார தாத்த தேசிகன் பண்ணின 101 யஜ்ஞங்களிலும் அவர் சமர்ப்பித்த, அவர் ஸ்வாகா ஸ்வாகான்னு அக்னியிலே சமர்ப்பித்த ஹவிசையெல்லாம் அவர் சமர்ப்பித்தது இந்த விண்ணாற்றங்கரையிலே இருக்கக்கூடிய தஞ்சமாமணி கோயில் திவதேசத்து நாயகனான நீலமேக பெருமாளுடைய கையிலே அந்த எம்பெருமான் தன்னுடைய வலது கரத்தை நீட்டி இந்த சுவாமியினிடத்திலே ஹவிசை வாங்கி கொண்டான் அப்படின்றதுக்காக விஷயம். அதுக்காக இதெல்லாம் சொன்னது அடியன். அது ஒன்னாச்சு. மணிக்குன்ற பெருமாள் சன்னதி ஒன்னாச்சு. ஐயா குமார தாத்த தேசிகனாலே 101 யாகங்கள் அனுஷ்டிக்கப்பட்டதுன்றது நீலமேக பெருமாள் சன்னதியினுடைய ஏற்றம். சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் நயனாராச்சாரியர் தேசிகனுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அனத்தியன காலத்திலே தேசிக பிரபந்தம் சேவிக்க வேண்டும் என்கிற நியமத்தை ஏற்படுத்தியதுன்றது
இந்த மணிக்குன்ற பெருமாள் சன்னதியினுடைய ஏற்றம். மூன்றாவது தஞ்சை ஆளிநகர்னு சொல்லக்கூடிய திருக்கோவில். இங்கே மூலவர் லட்சுமி நரசிம்மன், வீர நரசிம்மன் எம்பெருமான், வீர நரசிம்மன். இந்த எம்பெருமானுடைய படத்தையும் கூட அடியன் ஷேர் பண்றேன், சேவிச்சிங்களானா தெரியும். பெருமாள் நல்ல உக்கிரத்தோட கோபத்தோட, என்னதான் ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லக்கூடிய இரண்டு பிராட்டிமார்களும் பக்கத்துல இருந்து பெருமாளை சாந்தப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட, பெருமாள் வாடா ஒரு கை பார்த்துக்கலான்னு சொல்ற மாதிரி தன்னுடைய முழு வீரத்தையும் காட்டிக் கொண்டிருப்பது போல பெருமாள் உட்கார்ந்து இருக்கிற அந்த காட்சியை பாருங்க. ஒருவேளை இவர மணிக்குன்றம்னு பாடி இருக்கலாமோ, அவ்வளவு பெரிய மலையாட்டமா இருக்கிற பெருமாள்னு தோன்றது. வீரன் நரசிம்மன். ஏன் பெருமாள் இவ்வளவு பெரிய நரசிம்மனா உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா, இந்த கஜமுகன்னு சொல்லக்கூடிய அசுரன் அவனை சம்ஹாரம் பண்ணின பெருமாள் இவர். அவன் மனித உடலும் யானை தலையும் கொண்டவன், கஜ முகன், யானை முகனானபடினால யானை முகன்னு தான் பெயர் அவனுக்கு. அவன் என்ன பண்ணினா, நீயனான பார்த்துடலாம், சாதாரணமா ஒரு 5-6 அடியில இருக்கிற மனுஷ சரீரத்துல இருக்கிற நீ போய் என்ன சம்ஹாரம் பண்றியா, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் பாருன்னுட்டு ஒரு பெரிய யானையா மாறினானா. நீ என்னடா சாதாரணமான யானையா மாறுறது, உன்னை காட்டிலும் இன்னும் பெருசா மாறுறேன் பாருன்னுட்டு பெருமாள் அவனை காட்டிலும் பெரிய நரசிம்மமா மாறி, அந்த யானை இந்த வீர நரசிம்மத்தின் முன்னாடி சின்னதுதான், இதுக்கு மேல அதால வளர முடியாதுன்னு அது வெட்கி தலைகுனியும்படியாக அந்த யானையா மாறின கஜமுகனை விட ஒரு படி மேல வளர்ந்து காட்டினான் இந்த நரசிம்மன். அதனால இவ்வளவு பெரிய திருமேனி. வீர நரசிம்மனா வரக்கூடிய எதிரிகளை எப்போதும் கூட ஒரு கை பார்ப்பதற்கு சித்தமாக இருக்கக்கூடிய நிலையிலே பெருமாள் ஆச்சரியமா ஒரு திருவடியை அப்படியே தான் உட்கார்ந்து இருக்கிற திண்ணையில மடிச்சு வச்சுண்டு அது மேல தன்னுடைய வலது திருக்கரத்தை தொங்க விட்டு கொண்டு இடது திருவடியான தலையில வச்சுண்டு ஆச்சரியமா இடது கையாலே தன்னுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அபயம் அளிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய திருவடியை காட்டிக்கொண்டு பெருமாள் அமர்ந்து கொண்டிருக்கிறான். இவன் வீர நரசிம்மன் என்பதற்கு இவன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காட்சி, இந்த போஸே போதும். அதை விட முக்கியமா இந்த பெருமாளுடைய திருக்கண்களிலே கோபம் கனல் போல பொங்குறது, அப்படியே வீரம் தெரியுது. நன்னா பெருமாள் நாக்கை எப்படி தொங்க போட்டு இருக்காரு பாருங்க. பெருமாள் கோபத்திலே பண்ணக்கூடிய காரியம் அது. பயங்கரமான கோபம், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல பெருமாளை, அடக்க முடியாத கோபம் வர்றது. பக்தால சத்துருக்கள் போட்டு ஹிம்சைக்கிறா, அவ கதையை முடிக்க வேண்டிய க்ஷணம் வந்துடுத்து, கோபம் உச்ச கட்டத்துக்கு போயிடுத்துன்னா பெருமாள் கண்கள்லாம் அப்படியே அக்னி போல ஆயிடும். ஒரு கோபத்திலே ஒரு வெறியிலே பெருமாள் நாக்கு அப்படியே தொங்க போட்டு இருக்காரு. அப்படி ஆச்சரியமான ஒரு வீரம்னா என்ன என்று வீர ரசத்தை காட்டக்கூடிய திருமேனியோடு அந்த விக்கிரகத்தோடு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இவனுக்கு வீர நரசிம்மன் திருநாமம். வழக்கம் போல அந்த 2 கோவில்ல பார்த்த மாதிரி இங்கேயும் கூட ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் மூலவராவே எம்பெருமானோடு கூட ஒரு திருக்கரத்தாலே தாமரை ஏந்தி கொண்டு இன்னொரு திருக்கலத்தாலே தங்களுடைய திருவடிகளை காட்டிக்கொண்டு எழுந்தருளி இருக்கிறார்கள். இந்த எம்பெருமானுக்கு தஞ்சை ஆளின்னு பெயர். ஆளி அப்படின்னா ஆள்பவன் அர்த்தம், ஈஸ்வரன். இந்த தஞ்சாவூருக்கு இவன் தான் ஈஸ்வரன். தஞ்சாவூர்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசத்தை ஆள்பவனாக, இந்த மக்களை எல்லாம் ரட்சிப்பவனாக இருக்கக்கூடிய ராஜா இவன், சுவாமி. அதனாலே தஞ்சை ஆளி நகர் அப்படின்னுட்டு இந்த திருக்கோவிலுக்கு, இந்த திவ்யதேசத்திற்கு ஒரு பெயர். தஞ்சை, தஞ்சாவூர், தஞ்சை ஆளி, தஞ்சையை ஆள்பவன் அந்த நரசிம்மன், வீர நரசிம்மன். அவனுடைய நகர் தஞ்சையாளி நகர். இப்படி வீர நரசிம்மனாக கிழக்க பார்த்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய காட்சி. ஆனா இந்த விஷ்ணு ஸ்தலாதர்ஷ தியான ஸ்லோகத்துல பெருமாள் தெற்க பார்த்து உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்லி இருக்கிறது. இதுக்கு முன்னால நாம் என்ன சொன்னோம், இந்த 3 திவ்யதேசங்கள், அதாவது இந்த திவ்யதேசத்தினுடைய இந்த 3 திருக்கோயில்களும் தஞ்சாவூர்ல ஒண்ணு ஒரு இடத்துல இருந்தது. பின்னால ராஜாக்களாலே, நாயக்க மன்னர்களாலே இப்போது இருக்கிறபடி மாத்தி பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம். அப்படி மத்த 2 பேரையும் பழையபடியே எந்த திசையை பார்த்துட்டு இருந்தாலோ அப்படியே பிரதிஷ்டை பண்ணிட்டு, இவரை மாத்திரம் தெற்க பார்த்துட்டு இருந்தவரை கிழக்க பார்த்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோன்றுறது. ஏன்னா புராண ஸ்லோகம் பழசு. கோயிலோ பிற்காலத்துல இடம் மாறி இருக்குன்னு ஸ்தல புராணம் சொல்றது, கல்வெட்டு இருக்கு, ஆதாரம் இருக்குதுக்கு. அதன்படி பார்த்தா அதுதான் சரின்னுட்டு இப்ப பெருமாள் திருமுக மண்டலம் வேற திசை பக்கம் மாத்தி பிரதிஷ்டை பண்ணியிருக்கான்னு தெரியுது. இங்கும் கூட கர்ப்ப கிரகத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய திண்ண போல இருக்கக்கூடிய அமைப்பிலே ஆழ்வாராச்சாரியெல்லாம் எழுந்தருளி இருக்கா. அதே மாதிரி இங்கேயும் உள்ள ராஜகோபுரத்துக்குள்ள நோஞ்சோமானா கொடிமரம், பலிப்பீட்டம், ஒரு 10 படி ஏறி போனோம்னா மேட்ல பெரிய சந்நிதி, ஒரு பெரிய பிரேயர் ஹால் போல, ஒரு கம்யூனிட்டி ஹால் போல பெரிய சந்நிதி வரும். ஹால் தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த பெரிய ஹால்ல நல்ல கிட்டக்க போனோமானா கர்ப்ப கிரகம் வர்றது. ஆச்சரியமா அந்த கர்ப்ப கிரகத்திலே பெருமாள் மூலவர் வீரநரசிம்மன் உபயநாச்சிமாரோட அமர்ந்து கொண்டிருக்கிறார். கூட உற்சவர் உபயநாச்சிமார் தாயார் எழுந்தருள் இருக்கிறார். உற்சவர் இன்னொரு திருமேனி கூட இருக்கா. அதாவது
இந்த 3 திவதேசங்கள்ல 2 திவதேசத்துல மட்டும்தான் அர்ச்சகர் எப்பவும் இருப்பார். ஒரு திவதேசத்திலே அர்ச்சகர் பெரும்பாலும் இருக்க மாட்டார். எங்க அப்படின்னா நீலமேக பெருமாள் சன்னதியில அர்ச்சகர் இருப்பார், இந்த நிருசிம்ம பெருமாள் சன்னதியில அர்ச்சகர் இருப்பார், மணிக்குன்ற பெருமாள் சன்னதியில அர்ச்சகர் இருக்க மாட்டார். கொஞ்சம் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய இடம் அது. அதனால அங்க உற்சவ விக்கிரகங்கள்லாம் வச்சா திருடு போயிடும்ன்றதுனால அந்த உற்சவரையெல்லாம் கூட எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து இந்த வீரநரசிம்ம பெருமாள் சன்னதியிலே எழுந்துருளை பண்ணியிருக்கா. அதனால இந்த படத்தில மூலவராக அமர்ந்திருக்கக்கூடிய வீர நரசிம்மனுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய பெருமாள் உபயநாச்சிமார் இந்த வீர நரசிம்மனுடைய தஞ்சாவூர் நகர் பெருமாளுடைய உபயநாச்சிமார் உற்சவர். தனி கோயில் கொண்டிருக்கக்கூடிய தாயார் இங்கே உற்சவராக எழுந்துள்ளிருக்கா. இந்த விளக்குக்கு பக்கத்துல ஒரு உபயநாச்சிமாரோட உற்சவர் இருக்கார் பாருங்க, மஞ்ச வஸ்திரம் உடுத்திண்டு. அவர் மணிக்குன்ன பெருமாள் சன்னதி உற்சவர் உபயநாச்சிமார். இன்னும் மேல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் உற்சவர் உபயநாச்சிமார் எல்லாம் வெவ்வேறு மூர்த்திகளவா, யாகமூர்த்தி, போகமூர்த்தி, பலிமூர்த்தின்னு சொல்ற மாதிரி பெருமாளுடைய 5 ரூபங்கள்ல வேற வேற மூர்த்திகளவா. அப்படி பார்த்தா மூலவருக்கு பின்புறத்திலே திண்ணை போல இருக்கக்கூடிய மேடையிலே பெருமாளுக்கு வலதுபுறத்திலே ஒரு உற்சவர் உபயநாச்சிமார் இருக்கா, இடதுபுறத்தில் அதே மாதிரி ஒரு உற்சவர் உபயநாச்சிமார் இருக்கா. இவெல்லாம் பஞ்ச பேரர்கள்னு சொல்லக்கூடிய 5 ரூபங்கள். இப்படி ஆச்சரியமா மூலவர் உற்சவர் எல்லாம் ஒரு சன்னதியில சேர்ந்து எழுந்தருள் இருக்கா. இவாளை சேவிச்சுட்டு வெளியில பிரதட்சணமா வந்தோமானா பெருமாளுக்கு வலதுபுறத்திலே ஸ்தல விருட்சமான மகிழ்மரம், அதற்கு எதிரே தாயாருடைய சன்னதி தனிக்கோயில் நாச்சியார். தாயாருக்கு தஞ்சாபுர நாயகி, தஞ்சை நாயகின்னு திருநாமம். இவன் தஞ்சைக்கு நாயகன், தஞ்சையை ஆளக்கூடிய தஞ்சை ஆளி, இவன் தான் தஞ்சாவூருக்கு நாயகன். அவனுடைய மனைவி, அவனுடைய தர்மபத்னி தஞ்சை நாயகி, தஞ்சாபுர நாயகி. தஞ்சை நாயகி தாயார், தஞ்சாபுர நாயகி தாயார் என்கிற திருநாமங்களோட தனிக்கோயில் நாச்சியார். இங்கே தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. சூரியன் ஒரு முறை இந்த பெருமாளை சேவிக்கணும்னு விட்டு தபஸ் பண்ணி அவன் கையால் ஒரு குளத்தை வெட்டி அந்த குளத்துல தீர்த்தமாடி பெருமாளை சேவித்ததாக அவனுடைய பெயர் நினைவிலே சூரிய புஷ்கரணின்றதா ஒரு புஷ்கரணி. விமானம் வேத சுந்தர விமானம் அல்லது ஸ்ருதி சிரோ விமானம். வேதத்தினுடைய அழகு பரிமளிக்கக்கூடிய விமானம். அப்படின்னா என்ன? அழகியான் தானே அறிவுருவன் தானே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்தான். அதுல யார் அழகு, எந்த அவதாரம் அழகுன்னா அறிவுருவன், சிம்ம முகத்தோடு கூட தோன்றிய நிருசிம்மன் தான் அழகு. பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் எது அழகான அவதாரம்னா நிருசிம்மன் தான் அழகு. அதனால அவனை அழகிய சிங்கம், சுந்தர சிம்ஹம் அப்படின்னு சொல்றது உண்டு. வேதத்தினாலே சொல்லப்படக்கூடிய பரம்பொருள் இந்த சுந்தரன் தான், இந்த அழகன் தான், இந்த நிருசிம்மன் தான், இந்த அழகியானான ஆளரிதான் என்பதை காட்டும் விதமாக இந்த விமானம் வேத சுந்தர விமானம். வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேதத்தினுடைய ஹிருதயம் என்ன? வேதத்தினுடைய முடி, அதாவது அதனுடைய தெளிவான ஒரு முடிவு என்ன? ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் என்பது. ஆக வேதமானது ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் என்பதை காட்டிக் கொடுக்க வேணும். இந்த விமானம் வேத சிர விமானம், அதாவது உபனிஷத் விமானம். உபனிஷத் எதை காட்டி கொடுக்கிறது? பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் காட்டி கொடுக்கிறது. அந்த மாதிரி வெளியில இருந்து பாக்குறவாளுக்கு இந்த வேத சுந்தர விமானம் வேத விமானமா ஸ்ருதி சிரோ விமானமா தெரியறது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்த்தா ஆச்சரியமா பிராட்டியோடு கூட இந்த வீரநரசிம்மன் எழுந்தருள் இருக்கிறான். அப்படி பரம்பொருள் இன்னது என்று காட்டி கொடுக்கக்கூடிய வேதம், வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்தை போல இந்த அழகியானான நிருசிம்மன் தான், பிராட்டியை பிரியாமல் இருக்கிற லட்சுமி நிருசிம்மன் தான் பரம்பொருள் என்பதை காட்டக்கூடிய வேத சுந்தர ஸ்ருதி சிரோ விமானம் இது. இந்த பெருமாளையும் மார்க்கண்டேயர் தபஸ் பண்ணி பிரத்யட்சமா சேவித்திருக்கார். இங்கும் ஒரே ஸ்தலமானபடியினாலே ஸ்தல விருட்சம் மகிழமரம் தான். விஷ்ணு ஸ்தலாதர்ஷத்திலே இந்த எம்பெருமானுக்கு இருப்பதான தியான ஸ்லோகம். ஸ்ரீமத் தஞ்சபுராலயஸ்து பகவான் ஸ்ரீமான் நிருசிம்ஹோ மகான் தேவி தஞ்சபுரீஸ்வரி ஸ்ருதிசிரோ வேத்யம் விமானம் பரம் தீர்த்தம் தத்ர து காலிகாஹ் வயஸ்ஸரः பஷ்யன் திசம் தக்ஷிணாம் மார்க்கண்டேயவர பிரதான சுமுகம் சாசீன ரூபோ ஹரிஹ. ஸ்ரீமத் தஞ்சபுர ஆலயஸ்து பகவான் ஸ்ரீமான் நிருசிம்ஹோ மகான். நல்ல செல்வச் செழிப்பு உள்ள பிராட்டியினுடைய வாசத்தினாலே மேன்மை பெற்றதான தஞ்சபுரம், தஞ்சாபுரம், தஞ்சபுரின்னு சொல்லக்கூடிய இந்த தஞ்சாவூரிலே ஆலயஸ்து இருக்கக்கூடியதான திருக்கோயிலிலே பகவான் ஸ்ரீமான் நிருசிம்ஹோ மகான், பகவான் எம்பெருமான்
ஸ்ரீமான் நிருசிம்ஹோ, பிராட்டியுடன் கூடிய நிருசிம்மனாக எழுந்துள்ளிருக்கிறான். எப்படி? மகான், பெரிய திருக்கோலமாக எழுந்துள்ளிருக்கான். ஒரு சின்ன தத்துவம் இல்ல, மகத்தத்துவம். அது எங்கும் பாய்ந்து நிறைந்திருக்கக்கூடிய, வியாபித்திருக்கக்கூடிய பெரிய தத்துவம் அது. ஸ்ரீமான் நிருசிம்ஹோ மகான். தேவி தஞ்சபுரீஸ்வரி, தாயாருக்கு தஞ்சபுரீஸ்வரின்னு பெயர். தஞ்சை ஆளி அப்படின்ற ஆழ்வாருடைய தமிழ் பதத்தை அப்படியே சம்ஸ்கிருதத்துல மாத்தினா தஞ்சபுரீஸ்வரன் ஆறுது. தஞ்சபுரிக்கு ஈஸ்வரன், ஆள்பவன். அவன் ஆள்பவன், ஆளி. இவள் ஆள்பவள், ஸ்ரீலிங்கம், பெண்பால். அதனால ஈஸ்வரி, தஞ்சபுரீஸ்வரி. தாயாருக்கு தஞ்சபுரீஸ்வரி, தஞ்சாபுர நாயகி, தஞ்சை நாயகின்னு திருநாமம். ஸ்ருதி சிரோ வேத்யம் விமானம் பரம். ஸ்ருதி சிர விமானம் என்று சொல்லப்படக்கூடிய வேத சுந்தர விமானத்தினாலே வேத்தியம் காட்டிக் கொடுக்கப்படக்கூடியவன். இந்த விமானம் நமக்கு எதை காட்டிக் கொடுக்கிறதுனா, இவன் தான் பரம்பொருள் என்று லட்சுமி நரசிம்மனை காட்டிக் கொடுக்கிறது. தீர்த்தம் து தத்ர காலிகா வயஹா சரஹா. காலிகா புஷ்கரணி அல்லது கன்னிகா புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய சூரிய புஷ்கரணி தான் இங்க தீர்த்தம். பஷ்யன் திசம் தட்சிணாம். பஷ்யன் அப்படின்னா பார்த்து கொண்டு, தட்சிணாம் அப்படின்னா தெற்கு, தெற்கு திசையை பார்த்து கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். மார்க்கண்டேய வர பிரதான சுமுகம் ச ஆசீன ரூபோ ஹரிஹி. மார்க்கண்டேயனுக்கு வரம் கொடுத்து அவனுக்கு சேவை கொடுப்பதற்காக, அவனுக்கு அனுகூலமானவராக, அவனுக்கு நல்லது பண்ணக்கூடியவராக ஆசீன ரூபோ ஹரிஹி. ஹரி எம்பெருமான் நிருசிம்மன் ஆசீன ரூபகா, அமர்ந்த திருக்கோலத்திலே, வீற்றிருந்த திருக்கோலத்திலே, ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சாதிக்கிறது. தஞ்சாவூரிலே அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்திலே பகவான் நிருசிம்மனாக பெரிய உருக்கொண்டு எங்கும் பரவி இருக்கக்கூடிய தன்னுடைய மகத்தத்துவத்தை காட்டிக்கொண்டு, தஞ்சபுர நாயகின்னு சொல்லக்கூடிய தாயாரோடு கூட ஸ்ருதி சிரோ விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்தினாலே காட்டிக் கொடுக்கப்படக்கூடியவனாக, காளிகா ஸ்வய புஷ்கரணி என்கிற சூரிய புஷ்கரணியினுடைய தீர்த்தத்தினுடைய கரையிலே தெற்கு முகமாக பார்த்து கொண்டு மார்க்கண்டேயருக்கு வரம் கொடுத்து அவருக்கு சேவை சாதிப்பதற்காக அவருக்கு அனுகூலமாக வந்தவனாக அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான் என்பதாக இந்த தியான ஸ்லோகம் சொல்றது. இந்த 3 திவதேசங்களிலும் உற்சவருக்கு பொதுவான திருநாமம் ஸ்ரீமன் நாராயணன் என்பது. ஏன்னா பிராட்டியோடைய கூட எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளானபடினாலே ஸ்ரீமன் நாராயணன் என்பது 3 உற்சவருக்கும் பொதுவான செல்ல பெயர் இங்க. ஆனாலும் கூட வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக மூலவர் பெயரை வைத்தே உற்சவர் சொல்றதுன்றது வழக்கத்துல இருக்கிறது. ஆழ்வார்கள் அனுபவம்னு பார்த்தால், நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே மாசரு சோதியன் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடிய பாசர வெய்தி அறிவிழந்து என நாலயம் சரும்பூரவர் கவ்வை தோழி என் செய்யுமே என்கிற பாசரத்திலே பொதுவாக பெருமாளை நினைத்து ஆழ்வார் வர்ணித்து ஏங்குகிற போது, என் செய்யவாய் மணிக்குன்றத்தை என்று மாணிக்க மலையாக இருக்கக்கூடியவன், செக்கச்சவேல் என்று கோவை பழத்தை போலே சிவந்த உதடுகளையும் வாயையும் உடையவன் என்பதாக பெருமாளுடைய திருமேனியை வர்ணிக்கிறார் ஆழ்வார். அப்போது ஆழ்வாருடைய திருவாக்கிலிருந்து மணிக்குன்றத்தை, மாணிக்கை மலை போன்று இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய பெரிய திருமேனி உடைய பெருமாளைன்னுட்டு ஒரு வார்த்தை. அது இந்த எம்பெருமானுக்கு அதுவே திருநாமமா இருக்கிறபடினால இவனைதான் குறிக்கிறதுன்னு சில பெரியவாளுடைய திருவுள்ளம். அப்படியா நம்மாழ்வாருடைய பாசுரம் இது. பூதத்தாழ்வார் தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் அப்படின்ற பாசுரத்திலே தமர் உள்ளம், தமர் அப்படின்னா தன்னை சேர்ந்தவர். அந்த எம்பெருமானை சேர்ந்தவர்கள் யார்? நாம தான், பாகவத்தால். அவளுடைய உள்ளம், பகவானான அவனை வழிபடக்கூடிய பாகவதர்களினுடைய உள்ளத்திலும் தஞ்சை தலையரங்கம் தன்கால், தஞ்சாவூர் என்ன, ஸ்ரீரங்கம் என்ன, திருத்தன்கால்னு சொல்லக்கூடிய திவதேசம் என்ன, இங்கெல்லாம் இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான், குடிகொண்டிருக்கிறான் அப்படின்றதா சாதிக்கிறார். தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளும் தன் பொறுப்பு வேலை தமருள்ளும் மாமல்லை கோவல் மதில் குடந்த என்பரே ஏவல்ல எந்தைக்கு இடம். இந்த எம்பெருமானுடைய வாசஸ்தானம், அவனுக்கு எது இடம் எது ஊர் அப்படின்னா இதெல்லாம் தான் அவனுடைய ஊர்கள் அப்படின்னு பாகவதாளுடைய ஹிருதயம் தொடங்கி ஸ்ரீரங்கம் தன்கால்னு அடுக்கிண்டு போறார். அதிலே ஒரு திவதேசமாக தஞ்சைன்னு இந்த திவதேசத்தை குறிப்பிட்டிருக்கிறபடினாலே அந்த தஞ்சை என்கிற ஒரு வார்த்தையினாலே பூதத்தாழ்வாருடைய மங்களாசாசனம் இந்த கஷேத்திரத்திற்கு. மெயினா இந்த திவதேசத்தை திவதேசமாக ஆக்கினவர் திருவங்கை ஆழ்வார் தான். 3 பாடல்கள் நேரடியாவே இந்த எம்பெருமான பாடின ஆழ்வார். பெரிய திருமொழியிலே
முதல்ல ஆரம்பிக்கிறது வாடினேன் வாடி என்ற பதிகம். நாராயண நாமத்தினுடைய மகிமையை ஆழ்வார் எம்பெருமான் மூலம் அறிந்து கொண்டு அதை நமக்கெல்லாம் பரப்பி உபதேசிக்க கூடியதான பதிகம் அது. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்று தொடங்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்திலே முதலிலே பெரிய திருமொழியிலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம் திருக்குடந்தை. சூழ் புனல் குடந்தையே தொழுது ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் பணமுலை துணையா பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு வரச்ச சூழ் புனல் குடந்தையே தொழுதுன்னுட்டு திருக்குடந்தைய முதல்ல பாடினார். அதுக்கு அடுத்தபடியா அந்த பதிகத்திலே ஆழ்வாராலே இரண்டாவதா சொல்லப்பட்ட திவ்யதேசம் அப்படின்னா இந்த தஞ்சை மாமணி கோயில். அந்த பாசுரத்துல 6வது பாசுரத்துல இந்த பதிகத்திலே எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வானால் அம்பினால் அரக்கர் வெறுக்கொல நெருக்கி அவரையூர் செகுத்தையும் அண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகால் உய்யனான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்பதாக ஆழ்வாருடைய திருவாக்கிலே பெரிய திருமொழி என்ற பிரபந்தத்திலே இரண்டாவதாக வந்த திவ்யதேசம் என்கிற பெருமையை உடைய திவ்யதேசம் இது. எம்பிரான் எனக்கு சுவாமி, என்னை ஆளக்கூடியவன். எந்தை என்னுடைய அப்பா, என்னை படைத்தவன், எனக்கு ஜென்மா கொடுத்தவன். என்னுடைய சுற்றம் மாதா நரசிம்ம பிதா நரசிம்ஹா அப்படின்னுட்டு எல்லா விதமான பந்துக்களும் நரசிம்மன் தான் சொல்றது போல என்னுடைய சுற்றம், எனக்கு உறவுன்னு ஒண்ணு இருந்தா எல்லா உறவும் அந்த எம்பெருமான் தான். எனக்கு அரசு, என்னை ஆளக்கூடியவன். என்னுடைய வானால், என்னுடைய வாழ்நாளே இவன் தான். இவன் பொருட்டு தான் என்னுடைய வாழ்க்கை. அம்பினால் அரக்கர் வெறுக்கொல நெருக்கி அவரையூர் செகுத்தையும் மண்ணல். இவனுடைய வில்லிலே இருந்து வரக்கூடிய அம்புகளை பார்த்து ராட்சசாலாம் தலதெறிக்க பயந்து ஓடினான். அப்படி அவளுக்கு ஒரு பயத்தை ஊட்டும் விதமாக அவளை சம்ஹாரம் பண்ணின சக்கரவர்த்தி என் சுவாமி இவன். வம்பு உலாம் சோலை, நல்லா கமகமான வாசனை வீசக்கூடிய சோலை, அந்த கமகமான மனம் பரவக்கூடிய சோலையின் நடுவிலே மதில், பெரிய மதில் சுவற்றுக்கு நடுவிலே இருக்கக்கூடியதான தஞ்சை மாமணி கோயில் என்கிற இந்த திருக்கோயில். அதை வணங்கி நம்பிகால் பரம பாகவதோத்தமர்களே உய்ய நான் கண்டு கொண்டேன். நல்ல கதிக்கு போறதுக்கு நான் ஒரு உபாயம், ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டேன். அது என்னன்னா நாராயணா என்னும் நாமம். அப்படின்னு நாராயண நாமம் நாம் கடை தேர்வதற்கான வழி, திருவஷ்டாட்சரமே நம்மை எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேர்ப்பிப்பது அப்படின்ற உபாயத்தை ஆழ்வார் உபதேசம் பண்ணுவதற்காக தொடங்கிய இந்த பதிகத்திலே இந்த தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி என்பதாலே இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி என்பதாக இதை திவ்யதேசமா ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினர். அப்படி தஞ்சை மாமணி கோயில் என்று ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த திவ்யதேசம் அந்த பெயரோடையே திகழ்கிறது. அதே ஆழ்வார் உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகொய்ய நின்னானை அண்ணு பேய்ச்சி இடம் பருகு வித்தகனை கண்ணுமேய்த்து விளையாட வல்லானை வரைமீகானில் தடம் பருகு கருமுகளை தஞ்சை கோயில் தவநெறிக்கோர் பெருநெறியை வையம் காக்கும் கடும் பரிமேல் கற்கியை நான் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே என்பதாக திருக்கடல் மல்லை மகாபலிபுரம் எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுகிற போது அங்க போய் இந்த எம்பெருமான் ஆழ்வாருடைய மனதிற்கு ஞாபகம் வரவே தஞ்சை கோயில் அப்படின்னுட்டு இந்த திருத்தலத்தை திரும்பவும் நினைவு கூர்ந்து அங்க இருந்து ஒரு பாசுரம் அருளி செய்கிறார் இந்த திவ்யதேசத்திற்கு. அப்படி போய் பாட்டு வாங்கிட்டு வந்த பெருமாளிவன் இங்க வந்த போதும் பாடினார், அங்க போயும் வாங்கிட்டார். என் செய்கேன் அடியேன் உரையேறிதற்கென்றும் என் மனத்தே இருக்கும் புகழ் தஞ்சையாளியை உன் பெயரோன் நெஞ்சமன்றிடந்தவனை அப்படின்னுட்டு இந்த தஞ்சையாளி நகர் நிருசிம்மன ஆழ்வார் பச்சையா மங்களாசாசனம் பண்றார். வெளிப்படையா பச்சையாக்குகை அப்படின்னா தெளிவாக கூறுதல்னு தமிழ் அர்த்தம். வெளிப்படையா மங்களாசாசனம் பண்றார். எப்படி தஞ்சை ஆளி, இந்த தஞ்சாபுரத்தை ஆள்பவனாக இருக்கிறான். தஞ்சாவூர்ல இந்த 3 பெருமாள் இருக்கிறச்ச இவன் தான் ஆள்றான் எப்படி சொல்றேங்கோ அப்படின்னா புராணம் சொல்றதே. தஞ்சை நகரை ஆளக்கூடியவன் இவன், ஆளக்கூடிய ஈஸ்வரி அவள் அப்படின்னுட்டு புராண ஸ்லோகம் தெரிவித்ததோ இல்லையோ. ஆழ்வார்களுக்கெல்லாம் முன்னாலே தோன்றியதுதானே ஸ்தல புராணங்கள்லாம், பிரம்மாண்ட புராணம் முதலான புராணங்கள்லாம். ஆகையினாலே புராணம் தெரிவிப்பதனாலே இவன் தான் தஞ்சை ஆளி. புராணத்தை நன்கு கரைத்து குடித்த ஆழ்வார் அதை வெளியிடுகிறார் நமக்கு. தஞ்சை ஆளியை பொன் பெயரோன் நெஞ்சம் அன்று இடந்தவனை. பொன் அப்படின்னா ஹிரண்யம், ஹிரண்யம் அப்படின்னா ஸ்வர்ணம் அர்த்தம். அதை பெயராக உடையவன் ஹிரண்யகசிபு. அவனுடைய நெஞ்சம் அன்று இடந்தவனை, அவனுடைய மார்பை தன்னுடைய நகங்களாலே கீறி கிழித்து சம்ஹாரம் பண்ணினவனை அப்படின்னுட்டு நிருசிம்மனை, வீர நிருசிம்மனை கொண்டாடுகிறார்.
அங்கே சொன்னது இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணினவன் சலபுரான் அங்க நிருசிம்மாவதாரத்திலே. இங்கே கஜமுகன்னு சொல்லக்கூடிய அசுரனை, ரெண்டுமே நிருசிம்மன் தான். அப்படி அவனை சம்ஹரித்து இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றி இந்த ஊரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரன் இவன், தஞ்சை ஆலி அப்படின்னுட்டு தஞ்சை ஆலியை பொன்பெயரோன் நெஞ்சமன்றிடந்தவனை அப்படின்னுட்டு இது தஞ்சை ஆலி நகர் என்றும் இவன் நிருசிம்மன் என்றும் இவனே தஞ்சையை ஆள்பவன் என்றும் திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமா நமக்கு காட்டி கொடுத்தார். இப்படி 4 அல்லது 5 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாடல். ஓதக்கேல் நெஞ்சே உனக்கும் இது நன்று, எனக்கும் மேதக்க நன்மை இனி வேறில்லை, போதப் பெருந்தஞ்சை மாமணியை பேணி வடிவம் பொருந்து அஞ்சை மாமணியை போற்று என்பதாக சுவாமியினுடைய பாசுரம். நெஞ்சே, ஏ மனசே, ஓத கேள், நான் சொல்றத கேளு, நான் சொன்னதை கேட்டியானா உனக்கு நல்லது. எனக்கும் மேதக்க நன்மை இனி வேறொன்றில்லை, எனக்கு கூட இதை விட ஒரு பெரிய நன்மைன்றது ஒண்ணு இருக்க முடியாது. எனக்குமே இதுதான் பெரிய நன்மை. இவ்வாறு எனக்கும் சரி உனக்கும் சரி நன்மையை தரக்கூடிய ஒரு உபாயம், ஒரு வழி உண்டுன்னா என்னன்னு சொல்றேன் கேளு அப்படின்னு உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். முதல்ல நெஞ்சு, இவர் மனசு இவருடைய உபதேசத்தை கேட்க வேணும் என்பதற்காக அதை ஆழ்வார் தயார்படுத்துறார், அலர்ட் பண்றார். இப்ப நெஞ்சமானது ஆழ்வார் ஏதோ ஒரு பெரிய வழியை சொல்ல போறார் அப்படின்னுட்டு பவ்யமா கையை கூப்பி கேட்கறது, உபதேசத்தை எதிர்பார்த்து நிக்கிறது. அப்ப ஆழ்வார் உபதேசத்தை தொடங்குறார். பெரும் தஞ்சை மாமணியை போத அணி வடிவம் பொருந்து அஞ்சை மாமணியை போற்று. பெரிய திருத்தஞ்சை என்று சொல்லக்கூடிய இந்த திவதேசத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய மாமணி, மணிக்குன்றம், சிறந்த மாணிக்கமலை போன்ற பெருமாளை பேணி ஆசைப்பட்டு விரும்பி துதித்து பாடி வடிவம் பொருந்து அஞ்சை, அந்த எம்பெருமானுடைய வடிவம்னு சொல்லக்கூடிய திருமேனியிலே பொருந்தி இருக்கக்கூடிய அஞ்சை, அஞ்சுனா 5. அது என்ன 5? பஞ்ச ஆயுதங்கள். சங்கு சக்கரம் கதை ஸ்டாருங்கம் நாந்தகம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய சங்கு சக்கரம் கதை கத்தி வில் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஆயுதங்களையும், அஞ்சை 5 ஆயுதங்களை, மாமணியன்றத மாணிக்க குன்றமாக மணிக்குன்றமாக பெருமாள் வந்தபடியினாலே மாமணின்னா மணிக்குன்றம் அப்படின்னு அது ஒரு அர்த்தம், அது ஒரு அனுபவம். இங்க மாமணியை மா தனியா மணியைன்னு தனியா பிரித்தோமானா மான்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி, மணின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமியை போல எம்பெருமானுடைய ஹிருதயத்திலே எப்பொழுதும் நித்தியவாசம் பண்ணக்கூடிய நீலரத்னம்னு சொல்லக்கூடிய நாயக ரத்னம் கௌஸ்துப ரத்னம். காசினியின் மணியனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌத்துவத்தின் சீர்மைக்கு ஒவ்வான்னு சுவாமி தேசிகனாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட கொண்டாடப்பட்ட கௌஸ்துப ரத்னம். நம்பெருமாள் எப்போதும் தன்னுடைய ஹிருதயத்திலே சாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நீல ரத்னமான கௌஸ்துப ரத்னம். அஞ்சை வடிவம் பொருந்து அஞ்சை, அந்த எம்பெருமானுடைய வடிவம்னு சொல்லக்கூடிய திருமேனியிலே பதிந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் திருமேனியோடையே சேர்ந்து இருக்கக்கூடிய 5 ஆயுதங்களை, மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவியை, மணியை கௌஸ்துப ரத்னத்தை போற்று வாழ்த்துவாயாக. இதை விட ஒரு சிறந்த உபாயம் உனக்கும் ஒண்ணு கிடையாது, எனக்கும் ஒண்ணு கிடையாது. ஏ மனசே, இந்த பெருமாளை, இந்த பஞ்ச ஆயுதங்கள் தாயார் கௌஸ்துப ரத்னத்தோடு இருக்கக்கூடிய இந்த அழகை நீ நினைக்கலன்னா உன்னுடைய எண்ணம் எங்கெங்கயோ போகும். கண்ட இடத்துல அலபாய்ந்து பாவத்தை சம்பாதித்துக் கொள்வாய், கெடுத்துக் கொள்வாய். அது மட்டும் இல்லாமல் நீ எனக்குள்ளே இருக்கிறபடினால நீ கெட்டது இல்லாம என்னையும் கெடுத்துடுவேன். அதனால உனக்கும் எனக்கும் இதை விட்டா ஒரு நல்ல வழி கிடையாது நல்ல கதிக்கு போறதுக்கு. இந்த பெரிய தஞ்சமாமணி கோயில் சொல்லக்கூடிய திவதேசத்திலே பெரிய மதில்களுக்கு நடுவே கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய மணிக்குன்றத்தை, பெரிய மாணிக்கமலை போல இருக்கக்கூடியவனை, தன்னுடைய திருமேனியிலே பஞ்சாயுதங்கள் மகாலட்சுமி கௌஸ்துபரத்னம் இவாளையெல்லாம் தரித்து கொண்டு அலங்காரமாக திகழ்பவனை நீ நினைத்து அவனை கீர்த்தித்தாயானால், சேவித்தாயானால் அது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. உனக்கும் பாவம் சேராது எனக்கும் பாவம் சேராது, 2 பேரும் நன்னா இருக்கலாம். நாம நல்ல கதிக்கு போறதுக்கு இது ஒன்னேதான் வழி அப்படின்றதா ஆச்சரியமா பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய உபதேசம். ஓதக்கேல் நெஞ்சே உனக்கும் இது நன்று, எனக்கும் மேதக்க நன்மை இனி வேறில்லை, போதப் பெருந்தஞ்சை மாமணியை பேணி வடிவம் பொருந்து அஞ்சை மாமணியை போற்று. எம்பிரான் எந்தை என்னுடை சுற்றம் எனக்கரசு என்னுடை வாணாள், அம்பினாள் நரக்கர் வெறுக்கொல நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம்மண்ணல்,
வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். இதோடு தஞ்சை மாமணி கோயில் என்கிற இந்த திவ்யதேசத்தினுடைய வைபவம் முடிந்தது. ஆழ்வாரும் பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.